வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மற்றும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்த அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன் நண்பர்களே. 2 நாள் நிகழ்வு, 3 நாள், இன்னைக்கு 3வது நாள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். செல்வச் செழுமை நம் பிறப்புரிமை. ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இஸ் அவர் பர்த் ரைட். ஸோ இதுதான் நம்ம நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்புல நம்ம ஆல்ரெடி சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த 2 நாள்ல எதெல்லாம் செல்வம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு தடவை அதை திரும்ப ஒரு தடவை ரீகேப் மாதிரி அதை இப்போ பார்த்துடலாம். 16 செல்வங்களும் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்லாம் வாழ்த்துவாங்க. 16 பேர்களும் பெற்று வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு பொறையுடைமை அன்பு அகத்தவம் இளமை வலிமை துணிவு மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிலக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளம் ஓங்கி வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த 16 செல்வங்களுக்கும் 16 பேர்களையும் சொல்லி இந்த வாழ்த்து பாடல், திருமண வாழ்த்து பாடலை எழுதியிருக்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள். அந்த பாட்டை தான் இப்போ நம்ம பாடணும். ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய வாட்ஸ்அப்லலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. சித்திரை திருநாளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த 16 பேர்கள்ங்கிறது இதுதான். ஸோ நம்மளுடைய நண்பர் ஒருவர் சமீபத்தில் இதை அமைச்சிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்லைட்ஸை. அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் அந்த 16 பேர்கள். ஸோ வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் இது எல்லாமே தேவை. ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான். ஸோ ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், செல்வச் செழுமை, செல்வம் அப்படின்னா தமிழில் இது எல்லாமே செல்வங்கள் தான். இந்த எல்லா செல்வங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. குறிப்பாக ரொம்ப ப்ராடா ஒரு 5 தான் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, நல்ல உடல் நலம், நல்ல மனநலம், நல்ல உறவுகள், நல்ல செல்வச் செழுமை, பணம், நம்முடைய வேலை பிஸ்னஸ் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார வளம், செல்வச் செழுமை அது. 5வதாக ஆன்மீகம் என்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில வளர்ச்சி. இந்த 5 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இந்த 5க்குள்ள அடங்கிடும். நீங்க ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பாருங்க. இந்த 5 விஷயத்துல ஏதாவது ஒண்ணுல இந்த 16மே அடங்கிடும். ஸோ இதை கொஞ்சம் பக்கத்துல நெகட்டிவ் வேர்ட்ஸை போட்டு போட்டு இதை எழுதியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. என்னதான் இது அபிராமி அந்தாதியில வந்தாலும் குன்றாத இளமை, குன்றாத வளமை, கபடு வாராத நட்பு, குறையாத வயது, கலையாத கல்வின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் ஒரு நெகட்டிவ் வேர்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதை அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள் முதல்ல சொன்ன அந்த வாழ்த்து பாடல் மாதிரி ஒரு பாடலை பாடுங்க. ஸோ உங்க வாழ்க்கைக்கான மீனிங் என்ன? நம்ம வாழ்க்கை இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஸோ ஒரு ஆள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரு, வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப்னு. அவர் கூப்பிட்டு சொன்னாரு,
லைஃப்க்குன்னு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு அர்த்தமும் இல்லப்பா. நீங்க கிடைச்ச வாழ்க்கைக்கு நீங்க என்ன அர்த்தத்தை கொடுக்குறீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையின் மூலமாக, அதுதான் வந்து வாழ்க்கை. கிரியேட்டிங் மீனிங் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நீங்களே உருவாக்குகிறீர்கள். அது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ தனிப்பட்ட முறையில வாழ்க்கைக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாம் அதுக்கு என்ன அர்த்தம் தர்றோம், நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுறோம், அதன் மூலமா நம்ம என்ன அர்த்தத்தை தரோம், என்ன அர்த்தத்தை தரோம், அதுலதான் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கு. ஸோ பிறப்பின் நோக்கம், நாம் இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறோம். இன்னாருக்கு மகனாக அல்லது இன்னாருக்கு மகளாக வந்து பிறந்திருக்கிறோம். குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு பிறகு இன்னாருடைய கணவன் அல்லது இன்னாருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை பெறுகிறோம் வாழ்க்கையில. ஸோ நமக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வந்து சேர்றாங்க. இந்த ரெண்டு பேருடைய அன்பின் அடையாளமாக குழந்தை செல்வம் தோன்றுகிறது. ஸோ ஒரு குடும்பம் உருவாகிறது புதிதாக. ஸோ சந்ததி வளர்கிறது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன். ஸோ வாழையடி வாழையாக இந்த ஜெனரேஷன்ங்கிறது தோன்றி அப்படியே கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. ஸோ கருத்தொடராக பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள், பல ஜென்மங்களாக தொடர்ந்து இது மாதிரி உயிர்கள் தோன்றி, அந்த உயிர்கள் ஒரு செல் ஆர்கானிசம்ல இருந்து தோன்றி, அந்த ஒரு செல் ஆர்கானிசம்ல இருந்து வளர்ந்து 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 மல்டி செல் ஆர்கானிசம் உருவாகி, அப்புறமா செடிகள் உருவாகி, ஓரறிவு தாவரத்துல ஆரம்பிச்சு ஈரறிவு புழுவினம், மூன்றறிவு பூச்சியினம், ஐயறிவு விலங்கினம் வரைக்கும் வந்து சந்தர்ப்பவசமாக ஐயறிவுக்குட்பட்ட இரண்டு வெவ்வேறு விலங்கினங்கள் ஒன்று சேர்ந்து அதுல மனிதனுக்கான முதல் வித்து தோன்றி, அந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா 4 கால்கள் நடந்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா முதுகு தண்டு நிமிர்ந்து 2 கைகள் 2 கால்களோட முழு மனிதனாக மாறிடும். இதுதான் பரிணாம வளர்ச்சியின் முக்கியமானது. ஸோ நீங்க உங்களுடைய லைஃபுக்கு என்ன மீனிங் கொடுக்க விரும்புறீங்க, உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் பிறந்த இந்த பிறப்பிற்கு என்ன நோக்கம், பிறப்பின் நோக்கமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க இப்ப அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கோர்ஸ் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கட்டும் ப்ரோக்ராமு. ஸோ யார் வேணாலும் அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். இது வந்து ரொம்ப பிலாசபிக்கலா சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. ஜென்ரலா மனித வாழ்க்கை பற்றி நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. பிறப்பின் நோக்கம், உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க என்ன அர்த்தம் கொடுக்க விரும்புறீங்க உங்க வாழ்க்கைக்கு. அன்மியூட் பண்ணி யாராவது சொன்னாதான் அடுத்த ஸ்டெப் போவோம். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சார் வணக்கம். நான் மோகன் சுந்தரம் பேசுறேன் சென்னையிலேருந்து. வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் வந்து பர்பஸ் மீனிங்னு அது ரொம்ப பெரிய வகையில் அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சன்னாக இருந்தேன் என் பேரண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் நான் ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டாக இருக்கேன், ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக இருக்கேன், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கேன், ரெஸ்பான்சிபிள் ஹியூமனாக இருக்கேன் இந்த பிளானெட்ல. அவ்வளோதான். இதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்வேன் நான். அதுதான் என்னோட பர்பஸ். சூப்பர். தட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். சூப்பர். ஸோ ஒவ்வொரு கடமை, ஒரே மனிதனுக்கு வெவ்வேறு கடமைகள், வெவ்வேறு ரோல்ஸ், வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஒரு நல்ல மகனாக, ஒரு நல்ல கணவராக, ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு நல்ல குடிமகனாக இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பணம் சம்பாதித்து அதற்குரிய வரிகள்லாம் கட்டி இந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி மற்ற தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன்னை சுற்றியுள்ளவருக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய வகையில ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும். சூப்பர் சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. குட் ஹியூமன் டு தி பிளானட் ஆல்சோ. எஸ் சார், ரொம்ப பிராட் பிக்சரா பார்க்கறப்ப. சூப்பர் சார், வெரி குட் சார். ஏன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இந்த பிளானட்டை விட்டுட்டு போக போறோம். ஸோ நாம இருந்த காலத்தை விட இன்னும் பெட்டரா இந்த பிளானட்டை நம்ம விட்டுட்டு போனோம்னா அடுத்த ஜெனரேஷன் இன்னும் நல்லா வாழ்க்கை வாழ முடியும். ஸோ நம்ம பொல்யூஷன் எல்லாம் நம்ம குறைச்சு இயற்கை ஒத்தபடியான ஒரு வாழ்க்கை முடிந்த அளவுக்கு வாழ நம்ம ட்ரை பண்ணணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது கருத்துக்கள் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சித்ரா மேம், கஸ்தூரி மேம், குமார் சார், பிரபு சார், ராம்தாஸ் சார், சரவணன் சார், கடைசியா ஒருத்தர் விவோ V2249. ஜூம் வந்து இத்தனை வருடங்கள் ஆன பின்பும் இன்னும் நம்ம வந்து பேர் மாத்தாம வச்சிருக்கோம். ஸோ விவோ நீங்க அன்மியூட் பண்ணி உங்க பேர் சொல்லுங்க, நானே இங்க ரீநேம் பண்ணிடுறேன் சார். சரிங்க சார். வாழ்வின் நோக்கம், பிறப்பின் நோக்கம். கண்ணதாசன் அவர்கிட்ட இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்திக்கு தான் அவருடைய பர்த் அனிவர்சரி. 99 வருடங்கள் முடிந்து அவருடைய 100வது ஆண்டு சென்டினரி
இப்போதான் ஆரம்பிக்குது, நேற்று தான் ஆரம்பிச்சது. ஸோ அவர்கிட்ட ஒரு தடவை போய் கேட்டாங்களாம், வாழ்க்கை என்பது என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்ட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் அதில் எழுதிட்டே வந்தாராம். அதுனா என்ன, இதுனா என்ன, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எல்லாம் வாழ்ந்து பார், வாழ்ந்து பார், வாழ்ந்து பார்னு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டே வந்தாங்களாம். கடைசியில இப்படி எல்லாமே நான் தான் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னா, அப்போ கடவுள்கிட்ட அந்த மனுஷன் கேட்டாங்களாம், நீ எதுக்கு, நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அவர் அப்ப சொன்னாரா, அந்த அனுபவமே நான் தான், நான் தான். அந்த வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸே நான் தான். ஸோ நீங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிறீர்கள், நீங்க போகும்போது உங்களை பத்தி இந்த பூமியில இருக்கிற மற்றவங்க எல்லாம் என்ன சொல்ல போறாங்க, ஸோ அது நல்ல வார்த்தைகளா நம்ம பத்தி சொல்ல போறாங்களா, அல்லது அதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் அது என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. மீனிங் ஆஃப் லைஃப், அந்த லைஃபுக்கே ஒரு அர்த்தம் கொடுக்கறது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. உங்களுடைய கிஃப்ட் என்ன அப்படின்னு பாருங்க. the purpose of life is to give it away. அந்த கிஃப்டையும் மற்றவங்களுக்கு அப்படியே கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை, நானும் நல்லா இருந்து, என் குடும்பமும் நல்லா இருந்து, என் சுற்றமும் உறவும் நல்லா இருந்து, இந்த சமூகத்திற்கும் என்னால் முடிந்த ஒரு இது, ஒரு 1% 2% நான் சம்பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்திலிருந்து ஏதாவது ஒரு சிறு பர்சன்டேஜ் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பேன். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மற்ற குடும்பங்கள், மற்ற ஏழை மக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, வறிய மக்களுக்கு, யாருக்கெல்லாம் வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டமா இருக்கோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் ஏதாவது கட்டலாம், அல்லது பசித்திருக்கும் நபருக்கு ஏதாவது உணவு வாங்கி தரலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா மாசம் மாசம் தொடர்ந்து நம்ம அதை பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இதை பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு வருமானம் வருது, அந்த வருமானத்திலிருந்து ஒரு சிறு சதவீதம், ஒரு சிறு பர்சன்டேஜ் எடுத்து நம்ம மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கொடுக்கலாம், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். அவங்க ரெகுலரா அந்த ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ உங்களோட லைஃப் பர்பஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய இக்கிகாய், அந்த இக்கிகாய்ங்கிறது தான் இந்த 4 விஷயங்கள். ஸோ உங்களுக்குன்னு வந்து சில இதெல்லாம் செய்ய பிடிக்கும். உங்களுக்குன்னு அதுக்காக நீங்க ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துப்பீங்க. அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டதுனால அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் சிலது இருக்கும், அதை நீங்க கொண்டு போய் கொடுப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது மக்கள் உங்களுக்கு பணம் தருவாங்க. ஸோ ஸ்கில்ஸ் ஃபார் விச் யூ வில் கெட் பெய்டு ஃபார். ஸோ இந்த 4 சர்க்கிளும் 1 2 3 4 நீங்க இக்கிகாய் சர்க்கிள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த இக்கிகாய் சர்க்கிள் படி உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேங்க நான். ஸோ அந்த இக்கிகாய் சர்க்கிள் படி உங்களுக்கு அந்த 4 மீட் ஆகிற இடத்துல அந்த இடம் தான் வந்து உங்களுக்கு லைஃபோடைய பர்பஸ், லைஃபோடைய மீனிங், அந்த லைஃபோடைய இக்கிகாய், உங்க லைஃபோடைய இக்கிகாய்ங்கிறது அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அதை நீங்க மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க ஸ்கில்ஸ் அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆகி அந்த ஸ்கில்ஸை உபயோகப்படுத்தி மக்களுக்கு தேவையானது நீங்க கொடுத்து, ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் எடுக்க ட்ரை பண்ணுவோம். நீங்க நிறைய இக்கிகாய் சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன வீடியோ பிளஸ் ஒரு போட்டோ மாதிரி அதை பார்த்துருங்க. We're going to talk about அப்படியே ஷேர் பண்ணிடுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஷேர் சவுண்ட், ஆப்டிமைஸ் ஃபார் வீடியோ ஷேரிங். எங்க இருக்கு அந்த வீடியோ? இங்க இருக்கு. How to find and do work that you love. Let me introduce you to this concept. It's called Ikigai, and it means thing that you live for. And it's broken down into 4 circles like this. And it talks about what do you love? What is ஸோ நீங்க மேல பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, வாட் யூ லவ். 2வது சர்க்கிள் ரைட் சைட்ல வேர்ல்டு நீட்ஸ், உலகத்திற்கு எது தேவை. லெஃப்ட் சைட்ல குட் அட், நீங்க எதை செய்யறதுல நீங்க குட்டா இருக்கீங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் எது, உங்களுடைய எந்த ஸ்கில்ஸை நீங்க ரொம்ப சிறப்பா பண்ண முடியும், எந்த வேலைகளை நீங்க ரொம்ப சிறப்பா பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸ் நீங்க எதை சூப்பரா ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, உலகத்திற்கு எது தேவை, இத
இதுக்கு யார் காசு தருவாங்க? பெய்டு ஃபார் வாட் யூ வில் பி பெய்டு ஃபார். ஸோ இதெல்லாம் மீட் ஆகிற இடம் ஒரு பர்டிகுலர் இடம் இருக்கும். அந்த பர்டிகுலர் இடத்துல நீங்க ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்க லைஃபோடைய இக்கிகாய். ஸோ நீங்க அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல அந்த ஸ்கில்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்கில்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் மீண்டும் மீண்டும் அதிகமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். கொடுப்பவர்களுக்கே மேலும் மேலும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதுல இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. What does the world need? What do you get paid money for? And what are you good at? So what happens if you love something and the world needs this? This is considered a mission. Now, if you're good at something and you love it, but you don't get paid for it, that would be considered your passion. And if you're good at it and you're paid for it, that's called your profession, a job. And then the last one is the world needs it and you're paid for it. But you may not be good at it, so we're going to call this a vocation. So ikigai is to say that we must find something here. Our reason. ஸோ இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது உலகத்திற்கும் தேவையானது அப்படின்னா அதுதான் உங்க வாழ்க்கையோட மிஷனா மாறும். ஸோ உலகத்திற்கு எது தேவை, அதுல உங்களுக்கு பணமும் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் உங்களுடைய வொகேஷன். ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு சில ஸ்கில்ஸ்ல குட்டா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அது வாட் யூ ஆர் குட் அட், அதுவும் அந்த ஸ்கில்ஸுக்கு பணம் மக்கள் தருவாங்க. வாட் யூ வில் பி பெய்டு ஃபார் அப்படின்னா அதுதான் நம்முடைய ஜாப், அதுதான் நம்முடைய ப்ரொஃபஷன். ஸோ நம்ம எதர் பிஸ்னஸ்ல இருப்போம் அல்லது சேலரிட் எம்ப்ளாயியா இருப்போம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுதான் அந்த இடம் தான் நமக்கு ப்ரொஃபஷன் ஆர் ஜாப். அண்ட் நமக்கு ஏதாவது ஒன்று ரொம்ப கொஞ்சம் எல்லாரும் அன்மியூட் பண்ணிருங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல குட்டா இருப்போம், அதே போல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வாட் வி லவ், வாட் வி ஆர் குட் அட், அதுதான் வந்து உங்களுடைய பேஷனா இருக்கும். ஸோ உங்களுடைய மிஷன், பேஷன், இந்த ப்ரொஃபஷன், ஜாப், ஒகேஷன், இந்த 4 விஷயம் இருக்கு. இந்த 4ம் ஒரே ஒரு இடத்துல தான் வந்து மீட் ஆகும். அந்த ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சென்டர்ல இருக்கிற அந்த விஷயம், அதை தான் இக்கிகாய்னு எழுதியிருப்பாங்க இப்போ. ஸோ அந்த வீடியோ தான் நீங்க இப்போ பார்த்தீங்க. இந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், நீங்க பாருங்க. For being, and this is really important. You must love it. You got to get paid for it. So all these things are in balance. And if we can design our lives around that idea, we'll be happier, healthier, and wealthier than we've ever been. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி ஸ்டாப் ஷேரிங். We're going to talk about ஸ்டாப் பண்ணவே முடியல. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் என்ன, வாட் யூ லவ், வாட் யூ ஆர் குட் அட், வாட் தி வேர்ல்ட் நீட்ஸ், வாட் யூ வில் கெட் பெய்டு ஃபார். இந்த 4ம் மீட் ஆகிற இடம் எப்படி என்ன அப்படிங்கறத நீங்க யோசிங்க. உங்களுடைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வலிமைகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது அது உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திற்கு என்னென்ன தேவை, அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. உலகத்துக்கு நிறைய விஷயம் தேவை. நம்மளால எல்லாத்தையும் உலகத்துக்கு கொடுக்க முடியாது. நம்மளால கொடுக்க முடிஞ்சதுன்னு சில விஷயங்கள் தான் இருக்கும். உலகத்திற்கு கொடுக்க முடிஞ்சது, உலகத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஒரு 100 தேவைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளால கொடுக்க முடியும், நம்மளுடைய ஸ்கில்ஸையும் நம்மளுடைய அந்த பேஷனையும் வச்சு. ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் உலகத்துக்கு கொடுத்தா போதும், அதுக்கு நமக்கு பணம் வந்துடும் எப்படி இருந்தாலும். ஸோ அது மாதிரி உங்களுடைய லைஃப்ல எது இருக்கு அப்படிங்கிறத பாருங்க, அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுல நீங்க திரும்ப 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 ஃபோக்கஸ் பண்ணுங்க. திரும்ப 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 உங்களுக்கு எண்ணம் முழுக்க அதிலே இருக்கட்டும். ஸோ அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, நம்முடைய எண்ணம், சொல், செயல், இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரையாங்கிள். நம்ம எந்த ஒரு விஷயத்துல திரும்ப 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 ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, எந்த விஷயத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த விஷயம் மிக பெரிதாக வளரும். ஸோ ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடியை ஃபோக்கஸ் பண்ணி செடிக்கு தினம் தினம் அதுக்கு தேவையானதெல்லாம் வைக்கிறோம், ஒரு விதையை போடுறோம், அந்த விதைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறோம், ஒரு நல்ல தண்ணி ஊத்துறோம், நல்லா பார்த்துக்கிறோம், அது எந்த இதுவும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கிறோம். சூரிய ஒளி வருது, பூமியில நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விதை முளைச்சிக்கிட்டு வெளியில வருது, அந்த பூமியிலேருந்து பிளந்துட்டு மேலே வருது. ஸோ ஒரு செடியா உருவாகுது, அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா வளருது, அதுல இலைகள் எல்லாமே வருது, அப்புறம் பூ பூக்குது, காய் காய்க்குது, அதுவே கனியா மாறுது. ஸோ அதன் மூலமா இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு விஷயத்த அது கொடுக்குது. ஸோ அது மாதிரி நாம ஏதோ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபுல் எனர்ஜியை கொடுத்தோம்னா, ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேர் எவர் அவர் ஃபோக்கஸ் கோஸ்
அவர் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படிம்பாங்க. நம்மளுடைய டோட்டல் எனர்ஜியும் அங்க போகும். ஸோ எங்க நம்ம எனர்ஜி போகுதோ அந்த இடம் வளரும். ஸோ நாம எதுல கான்சென்ட்ரேட் பண்றோம்? நாம நம்ம பிசினஸ் நோக்கி நம்முடைய எண்ணம், சொல், செயல் இது மூணும் தான் முக்கியம். ஸோ நம்ம மனசுக்குள்ள தோன்றுகின்ற எண்ணம் அதுதான் நம்மளுடைய சொல்லாகவும் செயலாகவும் மாறுது. ஸோ நம்ம பாசிட்டிவா எந்த அளவுக்கு இருக்கோமோ, எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம உள்ள அலோ பண்றோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய ப்ரொஃபஷன், நம்மளுடைய பிசினஸ்ல வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கிறோமோ. ஏன்னா இந்த உலகம் நமக்கு நிறைய நெகட்டிவ் விஷயங்களையும் கொடுக்கும், சில முக்கியமான சின்ன கொஞ்சமான ஒரு பாசிட்டிவ் விஷயங்களையும் கொடுக்கும். நம்ம பிசினஸ் growthக்கு, நம்ம ப்ரொஃபஷனல் growthக்கு, நம்மளுடைய பர்சனல் growthக்கு, நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு, நம்முடைய உறவுகள் வளர்ச்சிக்கு, நம்முடைய பொருளாதார செல்வச் செழுமை வளர்ச்சிக்கு, நம்முடைய மனநல வளர்ச்சிக்கு, இது எல்லாமே இந்த வளர்ச்சிக்கு மட்டும் தேவையானது எது இருக்கோ அதை மட்டும் நம்ம வெளியில இருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா வாழ்வின் இந்த முக்கியமான 5 துறைகளிலும் நமக்கு கண்டிப்பா வளர்ச்சி ஏற்படும். உடல் நலம், மனநலம், உறவுகள், ஆன்மீகம் எனும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, செல்வச் செழுமை, செல்வ வளம். அதாவது பிசினஸ் மூலமா பணம் சம்பாதிப்பது, பிசினஸோ அல்லது வேலையோ எதுனாலும் சரி, எதுவா இருந்தாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த 5ஐயும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த 5லயும் நமக்கு வளர்ச்சி வரும். இந்த 5லயும் வளர்ச்சி வரணுங்கிறதுக்காக தான் 108 நாட்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி டெய்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல சேர்ந்த மக்கள்லாம் டெய்லி தங்களுடைய வாழ்க்கையில சில சில அடிப்படை விஷயங்களை டெய்லி செய்யறாங்க. உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு எளிய முறை உடற்பயிற்சி, உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் நல்லா இருக்கிறதுக்கு, திணிவா இருக்கிறதுக்கு, நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு, நோய் இல்லாமல் வாழ்வதற்கு காயகல்ப பயிற்சி, சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த காயகல்ப பயிற்சி, மனதை வளப்படுத்துவதற்கு மனவளக்கலை. ஸோ அதுல என்ன பண்றோம்? தியானம், தவம் பண்றோம், டெய்லி மெடிடேஷன், மூச்சு பயிற்சி பண்றோம், நம்ம மூச்சை கண்ட்ரோல் பண்றோம், மூச்சை அப்சர்வ் பண்றோம், அப்புறம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்த மனசுல வச்சு அதை நோக்கி தவம் பண்றோம், தியானம் பண்றோம். ஸோ உடல் நலம், மனநலம் ரெண்டுக்கும் தேவையான பயிற்சிகளை பண்றோம். அப்புறமா நம்ம பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் நம்ம அறிவு ஆற்றலை உபயோகப்படுத்தி ஆக்கப்பூர்வமான வழியில செலுத்தி அற வழியில் நின்று ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு ப்ராப்ளத்துக்கு, மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்யூஷனா கொடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பிரேக்கு, நீங்க ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க.
வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங். மோர் தேன் 2 minutes. சாரிங்க. ஒரு சின்ன இது வீட்டில் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அது விஷயமா ஒரு இது வந்தது. ஸோ டாக்டர் ஏ வேலுமணி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தைரோகேர் நிறுவனத்தின் ஃபவுண்டர். தைராய்டு ரிலேட்டட் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. உருவாக்கிட்டு அவர் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிஸ்னஸ் அப்படியே டோட்டலாக அவர் வித்துட்டாரு. வித்து மிகப்பெரிய தொகை, பல ஆயிரம் கோடிகள் அவருக்கு வந்திருக்கு. அந்த கோடிகளை அவர் இன்னைக்கு பேங்க்ல போட்டுட்டு அங்கங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அழகா சூப்பரா லைஃப் செட்டில் ஆகி அழகா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த அவர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போட்டிருந்தாரு. 24th June 2022. அவருடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் லேப்டாப்பில் இல்லைனா கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இதை உங்களுடைய வீட்டில் ஸ்மார்ட் டிவியில் நீங்கள் ஜூமை கனெக்ட் பண்ணியோ இல்லைங்க லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியில் இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ டாக்டர் ஏ வேலுமணி சார் அவர் என்ன கொஸ்டின்ஸ் போட்டிருக்காரு, என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அவரோட வாழ்க்கையில 3 முக்கியமான சம்பவங்கள் நடந்தது. வீட்டை விட்டு வெளியேறினாரு 18th August 1982. அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சாரு. ஒரு வேலைக்காக வேற ஊருக்கு, பிறந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போனாரு. ஸோ அது எக்ஸிட்டிங் ஹோம். அது முதல் விஷயம் 82ல நடந்தது. ரெண்டாவது விஷயம் எக்ஸிட்டிங் பார்க். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனத்துல மிக அற்புதமான சூப்பரான ஒரு வேலை, மாசம் ரெகுலர் சேலரி, கம்ஃபர்டபுள் லைஃப், குவார்ட்டர்ஸ், வேலை செய்யற இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே குவார்ட்டர்ஸ், நல்ல ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் ஆர்கனைசேஷன்ல சயின்ஸ் ரிலேட்டட் விஷயத்துல, அணு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு சூப்பரான வேலை. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில வராரு. நடுவுல பாதியிலே ரிசைன் பண்ணிட்டு வெளில வராரு. அது நடந்தது 20th May 1995. ஸோ இது அவருடைய லைஃப்ல நடந்த ரெண்டாவது எக்ஸிட். 2 எக்ஸிட் ஆச்சுங்களா. மூணாவது எக்ஸிட் எக்ஸிட்டிங் தைரோகேர். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை ஒரு சின்ன லெவல்ல அதை ஆரம்பிக்கிறாரு. தைராய்டு டெஸ்டிங். பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அந்த பிளட் சாம்பிளை பல இடங்கள்ல சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த எல்லா இடங்களுக்கும் ரிசல்ட்டை திருப்பி அமைச்சிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய மெயின் மோட்டோ. என்னன்னா வெறும் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் எல்லா இடத்துல இருந்தும் நடக்கும். உதாரணத்துக்கு மும்பைல ஒரு 100 பின்கோட்ல அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 ஏரியாலையும் 100 லேப் மட்டும் வச்சிருவாங்க. மக்கள்கிட்ட சாம்பிளை கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ண சாம்பிள் எல்லாமே ஒரே இடத்துக்கு வரும். அல்லது முக்கியமான 4 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அந்த 4 பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். அங்கதான் எல்லா டெஸ்டிங்கும் நடக்கும். டெஸ்டிங் பண்ணி முடிச்ச உடனே ரிசல்ட் அந்த எங்கேருந்து சாம்பிள்ஸ் வந்ததோ அதே இடத்துக்கு அந்த ரிசல்ட்ஸ் போயிடும். ஸோ இதுல என்ன ஆகும்னா காஸ்ட் கட்டிங் ரொம்ப 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 கம்மியான காஸ்ட்ல அவங்களால செய்ய முடிஞ்சது. ஸோ ரொம்ப பெரிய நிறுவனமா அது வளர்ந்தது. தைரோகேர் அப்படிங்கிற லேப் இப்போ இன்னைக்கும் தைரோகேர் லேப் இருக்கு. பட் அதை வேற ஒரு நிறுவனம் வாங்கி அதை செயல்படுத்துறாங்க. ஸோ அவருக்கு பல ஆயிரம் கோடிகள் அந்த நிறுவனத்தை வித்ததுனால அவருக்கு கிடைச்சது. ஸோ இது நடந்தது 25 June 2021. ஸோ அவர் கரெக்டா அது ஒரு வருஷம் கழிச்சு தைரோகேரை வித்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த 1 year anniversary போது தான் இந்த போஸ்ட் போட்டாரு. 24th June கரெக்டா 2022ல ஒரு வருஷம் கழிச்சு போட்டாரு. டிஸ்கஸ் ஆர் டிசைட். ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க, டிசிஷன் எடுங்க. அதுதான் அவருடைய ஃப்ரீக்வெண்டா அவர் சொல்லக்கூடிய ஒரு பஞ்ச். அம்மாவை விட்டுட்டு வெளியூருக்கு வேற ஊருக்கு வேலைக்கு போறது, நல்ல வேலையில இருக்கிறோம் அந்த டைம்ல அதை விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மிஸ்ஸிங் பார்க், இல்லைன்னா மிஸ்ஸிங் தைரோகேர். இது எதுவுமே ஒரு டெசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறதுல எதுவுமே என்னை டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. நான் இந்த முடிவு எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன், உடனே செயல்படுத்தணும். அந்த முடிவு எடுத்ததுனால வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகள் வந்தது அப்படின்னு அந்த ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ டீச் சில்ட்ரன் டு பி இண்டிபெண்ட். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பி இண்டிபெண்ட், பி போல்டு, ரொமான்ஸ் வித் ரிஸ்க். ஸோ ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிட முடியும். சினிமா டைலாக் தான், பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிட முடியும். ரொமான்ஸ் வித் ரிஸ்க். அப்பப்போ லைஃப்ல சின்னதா ரிஸ்க் எடுக்கத்தான் வேண்டும். ஒரு ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஃபேன் கடியில படுத்து தூங்குறீங்க அப்படின்னா அதுவே ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு அதுல. ஒரு ஏசி ஆன் பண்ணிட்டு அந்த ஏசி காத்துல நீங்க சுகமா படுத்து தூங்குறீங்கன்னா அதுலயும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. ஒரு ரோடை கிராஸ் பண்றோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. எல்லா இடங்களிலும் ரிஸ்க்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. வாழ்க்கையிலையும் பிசினஸ்லயும் சில ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. சில முடிவுகள் எடுக்கும்போது தயங்கக்கூடாது. துணிந்த பின் வள்ளுவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு,
எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் டக்குன்னு துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்ற மாதிரி வரும் அது. ஸோ முடிவெடுங்க, முடிவெடுத்துட்டு செயல்படுங்க. ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். இந்த பக்கமா அந்த பக்கமா, கேட் ஆன் த வால், மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடாது. முன்னாடி போகணும், இல்ல லெஃப்ட்ல குதிக்கணும், இல்ல ரைட்ல குதிக்கணும், இல்ல பின்னாடி வரணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவெடுங்க. உங்க நோட் புக் எடுத்து உங்களோட ஸ்ட்ரென்த் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சது என்ன, வாட் யூ லவ் டு டூ, வாட் யூ ஆர் குட் அட், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், வாட் யூ வில் கெட் பெய்டு ஃபார். அந்த இக்கிகாய் சர்க்கிள் படி இந்த 4 விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இன்னைக்கு நைட் படுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஹோம்ஒர்க் எக்ஸசைஸா பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எதை நல்லா சிறப்பா செய்ய முடியும், அது எந்த ஸ்கில்ஸை நீங்க இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கவும் முடியும், மக்களுக்கு இதெல்லாம் தேவை, அதுல உங்களுக்கு எதை கொடுக்க முடியும் உங்களால, அண்ட் அதுக்கு உங்களுக்கு எதுல பணம் நிறைய வரும். ஸோ உங்களுக்கு பணம் வருமா வராதா ஃபர்ஸ்ட், அப்புறம் எதுல நல்லா பணம் நிறைய வரும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த 4ஐயும் ஐடென்டிஃபை பண்ணி உங்க வாழ்க்கைக்கான உங்களுடைய இக்கிகாய் என்னங்கிறத கண்டுபிடிங்க. உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லைஃப் பர்பஸ் ஒட்டி எந்த வேலையா இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் செய்யுங்க. அந்த லைஃப் பர்பஸ் தவிர வேற எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை. அது சம்பந்தப்படாத எந்த விஷயம் உங்க கண்ணு முன்னாடி வந்தாலும் சரி, அது நியூஸ் பேப்பர் வழியாகவோ, சோஷியல் மீடியா வழியாகவோ, அல்லது ஒரு ஃபோன் மூலமாகவோ, எனி மீடியா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு ஃபில்டர் போட்டு அந்த ஃபில்டர் வழியா வெளியில தள்ளிட்டே இருங்க. உங்க பர்பஸ், உங்க கோல் நோக்கி போறதுக்கு எது உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் வாங்கிக்கோங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேறுங்க. நீங்களும் நல்லா இருக்குங்க, உங்க சுத்தி இருக்கிற உங்க குடும்பத்தினர், உங்களை சுற்றி இருப்பவர்கள், உங்க கூட வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும். அதே போல சமூகத்திலும் சில பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செஞ்சு சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த வகையில வாட் இஸ் ஈஸி டு டூ இஸ் நாட் ரைட் டு டூ, வாட் இஸ் ரைட் டு டூ இஸ் நாட் ஈஸி டு டூ அப்படின்னு எழுதியிருக்காரு. கொஞ்சம் பீட் டிஃபரெண்ட். ஸோ ஒரு லீடரா இருக்கிறவங்க, ஒரு பிசினஸ்ல பெரிய ஆண்டர்பிரினரா வளரணும், மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா மாறணும், ஒரு 10 பேர் 5 பேர் 10 பேர் 20 பேர் 25 பேர் 50 பேர் 100 பேருக்கு வேலை தரக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரினராக மாறணும். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது அவ்வளவு ரொம்ப முக்கியமானது, ஒரு ரொம்ப சென்சிட்டிவானது, பல பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அந்த வகையில உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, பிசினஸ் இன்னும் சிறப்பா பண்ணுங்க, இன்னும் நிறைய பேருக்கு வழிகாட்டுங்க. உங்களுடைய அறிவு ஆற்றலை மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில இன்னும் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு சேலரி எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய லைஃப் நம்ம வாழணும். ஸோ நாங்களும் அதுக்காக நோக்கி தான் நாங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டெய்லி அதற்கான பயிற்சிகள், அதற்கான தேவையானது தான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ஃபின்டர்பிரனர் அப்படின்னு எங்களுடைய கோபிநாத் சார் எங்களுக்கு சொல்லுவாரு, ஒரு ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆண்டர்பிரினர். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஸ் பிளஸ் ஆண்டர்பிரினர் அது ரெண்டையும் சேர்த்து ஃபின்டர்பிரினர் அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாம வந்து ஒரு நம்ம துறையில, நீங்க எந்த துறையில வேலை பார்த்தாலும் சரி, அந்த துறையில ஒரு மிகச்சிறந்த வல்லுநராக, மிகச்சிறந்த ஒரு பிசினஸ் மேனாக, மிகச்சிறந்த வேலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினராக, மற்ற நபர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில உங்களால ஒரு 50 குடும்பம் 100 குடும்பம் பிழைக்கணும். நீங்க ஏற்படுத்தியிருக்கிற அந்த பிசினஸ் சாம்ராஜ்யம் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் எம்பையர் மூலமாக நிறைய குடும்பங்கள், நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்க கம்பெனிக்கு நிறைய வெண்டார்ஸ் இருப்பாங்க, நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அதே போல நீங்க ரெடி பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை நிறைய பேர் கன்சியூம் பண்ணுவாங்க, நிறைய கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்மை நடக்கும். வெண்டார்ஸ்க்கு, சப்ளையர்ஸ்க்கு நன்மை நடக்கும். பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, ஃபேக்டரி கட்டணும்னா, அல்லது ஒரு ஆஃபீஸ் கட்டணும்னா அதுல நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். ஒரு 100 பேர் 50 பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தர் குடும்பத்திற்கும் நன்மைகள் நடக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கி உபயோகப்படுத்திருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு, கன்சியூமர்ஸ்க்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இவங்கெல்லாம் வரி கட்டுவாங்க, நம்மளும் வரி கட்டுவோம். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், மக்கள் நாட்டிற்கும் ஒரு பொருளாதார வளம் ஏற்படும். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் நல்லா ஸ்ட்ராங்கா நிமிர்ந்து நல்லா நின்னார்னா அவரை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு உலகமே இயங்கும். அந்த உலகத்திற்கு அவர் தான் ஒரு பெரிய ஒரு கிங்காக இருப்பாரு. ஸோ அந்த வகையில
இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், வல்ல அரசு. ஒரு மினி அரசாங்கமாக ஒரு குடும்பம் இருக்கணும். ஒரு ஆண்டர்பிரனரும் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை சிறப்பா நடத்தணும். ஸோ அந்த மாதிரி நடத்தக்கூடிய வகையில நம்ம எல்லாருமே நம்மளுடைய பிசினஸை மிகப்பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு தேவையான விஷயங்களை திங்க் பண்ணணும். அந்த திங்கிங், அந்த எண்ணம், அந்த விஷயத்தை நோக்கி மட்டுமே நம்ம செயல்படணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை செய்யறோம். நம்ம மக்களுக்கு தேவையானதை தான் கொடுக்குறோம். நமக்கு எது நல்லா செய்ய முடியுமோ அதைத்தான் நம்ம செய்யறோம். அண்ட் எதை செஞ்சா நமக்கு பணமும் கிடைக்குமோ அதை தான் செய்யறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த செய்யும்போது நமக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிறதே வராது. எப்போ டயர்ட் ஆகும் அப்படின்னா, காலையில சுறுசுறுப்பா ஏஞ்சி எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டு, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு, மனப்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு, அகத்தாய்வுலாம் பண்ணிட்டு, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உடம்பையும் மனசையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு ஃபீல்டில் இறங்கி நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா, அந்த நாள் முடியும் போது அப்பதான் நம்ம டயர்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃபுல் எனர்ஜெட்டிக்கா நம்ம ஃபுல்லா வேலை செய்வோம். அந்த நாள் முடியும் போது நன்றி இறைவா, நன்றி, ஒரு நாளை, சிறப்பான நாளை கொடுத்தாய், நல்ல அற்புதமா நான் பயன்படுத்தினேன், எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னை சுற்றியுள்ளோருக்கும் இந்த சமூகமும் பயன்படக்கூடிய வகையில சூப்பரா இந்த நாளை பயன்படுத்தினேன். நிறைய பேருக்கு தேவையான சொல்யூஷன்ஸை நான் கொடுத்தேன். அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வா நான் போய் நின்ன ஒரு ப்ராடக்டையோ, ஒரு சொல்யூஷனையோ, ஒரு சர்வீஸையோ அவங்களுக்கு கொடுத்தேன். அதனால அவங்களுக்கு நன்மை ஏற்பட்டது. அதனால எனக்கும் பணம் கிடைச்சது, என் நிறுவனத்திற்கும் பணம் வந்தது. ஸோ என்னாலையும் என்னுடைய வாழ்க்கையும் முன்னேறிச்சு, அவங்க வாழ்க்கையும் முன்னேறிச்சு. இதனால அரசாங்கமும் நல்லாச்சு, சமூகத்திற்கும் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு பங்களிப்பை நான் தரேன். ஒரு ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனோ, ஒரு மலர்ச்சி ஃபவுண்டேஷனோ, அல்லது ஒரு முகவரி ஃபவுண்டேஷனோ, அல்லது ஒரு உதவும் கரங்களோ, அல்லது ஒரு உதவும் உள்ளங்களோ, அல்லது ஒரு அன்னை தெரசா ஃபவுண்டேஷனோ, அல்லது ஒரு ராமகிருஷ்ணா மிஷனோ, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடம் மூலமா நல்லது செய்வோம். அந்த எல்லா இடங்களுக்கும் நல்லது செய்ய முடியும்னா அவங்களாம் எப்படி நல்லது செய்ய முடியும்? யாராவது ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சு நிறைய லாபம் சம்பாதிச்சு அந்த லாபத்திலிருந்து ஒரு சதவீதத்தை, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தான் கொண்டு போய் டொனேஷனா கொடுப்பாங்க. அந்த மாதிரி பணம் கிடைச்சாதான் அவங்க அந்த மிஷன்ஸ், இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே நடக்க முடியும், எல்லாம் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டர்பிரினருமே ஒவ்வொரு நாட்டிற்கு மிக முக்கியமானவர்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆண்டர்பிரினரா நாம வரணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முதல்ல நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம குடும்பம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம சுற்றியுள்ளவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த சமூகமும் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வகையில நம்மளால் முடிந்த ஒரு சிறு பங்களிப்பு. இப்படி எல்லாருமே இதை செய்யும் போது இந்த உலகம் அற்புதமான உலகமாக மாறும். ஸோ இந்த உலகத்தை மாத்தணும்னு சொல்லி நம்ம போய் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. என்ன நான் மாத்திக்கலாம்? என்னுடைய உடல் நலத்தை நான் சரி பண்ணிக்கலாம். என்னுடைய உடல், உயிர், மனம், இது ரொம்ப முக்கியம். என்னுடைய எண்ணம், சொல், செயல், இதுவும் முக்கியம். இந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த 2 ட்ரையாங்கிள்ல இருக்கக்கூடிய அந்த 6 விஷயத்தையும் நான் சரி பண்ணிப்பேன். எனக்கு தேவையான மாற்றங்களை நான் உருவாக்கிப்பேன். அதற்கு நான் என்ன பண்ணணும், என்ன பயிற்சி பண்ணணும், என்ன உடல் நலம், என்ன உடற்பயிற்சி செய்யணும், என்ன உயிராற்றல் காயகல்ப பயிற்சி என்ன பண்ணணும், அகத்தாய்வு பயிற்சி, நம்ம மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை ஆராய்தல், ஆசைகளை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்தல், இதெல்லாம் பண்ணது மூலமா இந்த உலகத்திற்கு, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி, நான் யாருங்கிற தத்துவத்தை உணர்ந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எனக்குள்ள இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கு, வெளியில இருக்கிறது தான், அண்டத்துல இருக்கிறது தான் இந்த பிண்டத்திலும் இருக்கு, இந்த பிண்டத்துல இருக்கிற ஒரு விஷயம்தான் உலகம் முழுக்க எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறது, எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. சோ அப்ப எனக்குள்ள இருக்கிறது தான் மற்ற எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படின்னா, நான் ஏன் ஏற்றத்தாழ்வோட பார்க்கணும்? நான் ஏன் அவங்கள ஜாதி, மத, இன, நிற, மொழி பேதங்கள், அந்த பேதங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு, நானும் மனுஷன், அவரும் மனுஷன். ஸோ என்னால் முடிஞ்ச உதவி அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். ஸோ ஒரு 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்படி மாதிரி வாழ்க்கையில 2 கோட்பாடு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நாமும் நல்லா இருக்கலாம், நம்ம சுற்றியுள்ளோரும் நல்லா இருக்கலாம், சமூகமும் நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன மாதிரி பயிற்சிகள் செஞ்சா நல்லா இருக்கும், என்ன மாதிரி பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம டெய்லி செய்யணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுடைய உடல் நல்லா இருக்கா, உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கா, உங்களுக்கு வயசு என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்க 18 வயசான இருக்கலாம், அல்லது 81 வயசான நபராகவும் இருக்கலாம், 18ஓ 81ஓ வாட் எவர் இட் இஸ், இல்லை இன்பிட்வீன் ஏதோ ஒரு ஏஜ்ல இருக்கீங்கன்னா உங்க உடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க உடலுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உங்க உயிராற்றல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே போல உங்களுடைய மனம், உங்க மனசுல கலங்கங்கள் ஏதாவது இருக்கா? ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்றது?
அகத்தாய்வு, நம்மை நாமே செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் எப்படி பண்றது, என்ன மாறாய்தல், ஒரு டேப்லோ காலம் போட்டு அழகா எப்படி என்ன மாறாய்தல் பண்ணலாங்கிறத சொல்லித் தராங்க. சினம் தவிர்க்கிறது எப்படி, எல்லாருக்கும் கோபம் வருது, எல்லாருக்கும் பிபி ஷூட் ஆகுது, எல்லாரும் 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் பீட்டா லெவல்ல இயங்கிட்டு இருக்க மனுஷர்கள் கோவப்படும் போது 30, 35, 40 லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுது, ஷூட் அப் ஆயிடுது. அதனால பிபி இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் அப்படியே திடீர்னு சடன் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே இறந்து போயிடுறாங்க. யங்ஸ்டர்ஸ், அதுவும் குறிப்பா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை இறந்து போறாங்க. அண்ட் இந்த ஒரு ஜென்ரேஷன் தான் ரொம்ப கேவலமான ஒரு ஜென்ரேஷனா மாறிட்டோம். ஏன்னா எந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்திர சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பெரியவங்கள அஃபெக்ட் ஆறாங்க. ஸோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்க, அவங்க உயிரோட இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க சடன் ஹார்ட் அட்டாக்னால அவங்க இறந்து போறாங்க. ஸோ இது நம்மளே நிறைய உதாரணங்கள் நம்ம லைஃப்ல நம்ம சுத்தி பார்க்கிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. புத்திர சோகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு சோகம். அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, ஆனா மகனோ மகளோ இறந்து போயிடுறாங்க. தாத்தா பாட்டி கூட சம்டைம்ஸ் இருக்கிறாங்க உயிரோட, ஆனா இங்க பேரன் இறந்து போயிடுறாரு, பேரனோ பேத்தியோ. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த லைஃப் ஸ்டைலை திருத்திக் கொள்வோம். பியர் ப்ரெஷர்னால நம்ம சுத்தி இருக்கிறவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுனால எதையும் செய்யாதீங்க. நம்மளுடைய உடல் நல்லா இருக்கணும், நம்முடைய உயிர் நல்லா இருக்கணும், நம்முடைய மன ஆற்றல் நல்லா இருக்கணும். இது எல்லாமே மன அமைதியோட நம்ம இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம். ஒரு ரேட் ரேஸ்ல போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம். ஒரு இஎம்ஐங்கிற ஒரு ரேட் ரேஸ்ல போய் மாட்டிக்கிட்டு அவங்க அப்படி வாழறாங்க, நம்மளும் அது மாதிரி வாழணும், நம்மளும் அதை விட இன்னும் பெட்டரா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடன்களை வாங்கி, நிறைய இஎம்ஐகளை உருவாக்கி, டிப்ரிஷியேட்டிங் அசட்டுக்காக கடன் வாங்கி, அதுக்கு இஎம்ஐ கொடுத்து, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பேங்க்குக்கு வட்டியா கொடுத்து வேஸ்ட் பண்றதை காட்டிலும் ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கை, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழலாம். நமக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஃபினான்ஷியல் பிரமிட் படி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், அப்புறம் நம்ம பிசினஸ் ஃபேக்டரி இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், மெஷினரி இதெல்லாம் வச்சிருக்கோம்னா அது எல்லாத்தையும் நம்ம இன்சூர் பண்ணணும். அப்புறம் பொருள் தயாரிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அந்த பொருள் டிரான்சிட் போது எந்த லாஸும் ஆயிடக்கூடாது. அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜை கிளைம் பண்ற மாதிரி மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி எதுக்கெல்லாம் இன்சூர் பண்ண முடியுமோ, ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி, கான்ட்ராக்டர் ஆல் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எங்கெங்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதோ அந்த ப்ரொடெக்ஷன் எடுக்கக்கூடிய வகையில இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுப்போம். அது முடிச்சிட்டோம், ஒரு லெவல் முடிச்சிட்டோம், ப்ரொடெக்ஷன் முடிச்சிட்டோம்னா ஃபினான்ஷியல் பிரமிடோட அடுத்த லெவல் ரிஸ்க் ஃப்ரீ growth. ஸோ அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ பேங்க் டெபாசிட்ஸ், கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்டோமெண்ட் பிளான், மணி பேக் பிளான், இது எல்லாமே அந்த ரிஸ்க் ஃப்ரீ growthல வந்துடுது. ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் என்ன இருக்குது, growth வித் ரிஸ்க். பணமும் நிறைய வளரும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நல்ல நிறுவனத்தின் பங்குகளில் தொடர்ந்து மாசம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை டைரக்டா நம்மளால பண்ண முடியாது, நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்படிங்கிறதுனால ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட எல்லா மக்களும் கொண்டு போய் பணத்தை கொடுக்கும்போது அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா அந்த பணத்தை ரிசீவ் பண்ணி அதை ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டோ, ஒரு மிட் கேப் ஃபண்டோ, அல்லது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோ, அல்லது மல்டி கேப் ஃபண்ட் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா மல்டி அசட் ஃபண்டு, ஷேர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன், கோல்டுலயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு மல்டி அசட் ஃபண்டு அந்த மாதிரி, அல்லது இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ். ஏன் நம்ம இந்தியாவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்? நிறைய வெளிநாடுகள் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நல்ல கம்பெனிஸ் இருக்கு. யூஎஸ்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஎஸ் சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே அங்கேருந்து தான் வருது. ஸோ ஒரு டெல் லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ, அல்லது ஒரு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரோ, அல்லது ஒரு என்விடியா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு அதெல்லாம் தயாரிக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறது இன்டெல் சிப்ஸ், இன்டெல் கார்பரேஷன். அல்லது ஒரு ஃபேஸ்புக், மெட்டா, வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த மெட்டாங்கிற அந்த கம்பெனி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது மூணுத்தையும் மொத்தமா வாங்கிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி, அல்லது டெஸ்லா, இந்த மாதிரி நல்ல நிறுவனத்தின் பங்குகள் இருக்கு, நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற பங்குகள் இருக்கு. ஸோ அதை டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியாவில் இன்னைக்கு கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, குஜராத்ல இருக்குது. அந்த கிஃப்ட் சிட்டினா என்ன, அந்த கிஃப்ட் சிட்டி மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கிஃப்ட் சிட்டி மூலமா நாம வெளிநாட்டு கம்பெனிஸ்க்குள்ள நாம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஹாரிசனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்மளுடைய குறுகிய ஒரு பார்வையிலேருந்து, குறுகிய ஒரு இதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி நல்ல கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதற்கு யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? ஸோ அந்த ஃபீல்டில் யார் எக்ஸ்பர்ட்? அருள் குமரன் ஒரு நண்பர் இருக்காரு, ஒரு 22 வருடங்கள் 21 வருடங்களா தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும்தான் வேலை செய்யறாரு, வேற எந்த வேலையும் அவர் செய்யறது இல்லை.
அது ஒண்ணே ஒன்று மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்றாரு. ஸோ அந்த ஃபீல்டில் அந்த துறையில் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய நாலேஜ் பெற்றிருக்கிறார். ஸோ அவருக்கு இன்னைக்கு கோச்சிங் கொடுக்குறாரு. எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நல்ல நிறுவனத்தின் பங்குகளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்றது. ஒருவேளை ரெகுலர் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா அந்த கேண்டில்ஸ் அதை யூஸ் பண்ணி அந்த கேண்டில்ஸ் எப்படி அப்சர்வ் பண்ணி அதை வந்து என்கல்ஃபிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அது 3 நாள் பயிற்சி அவர் அழகாக கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ணி அவர்கிட்ட 1-to-1 கோச்சிங் அட்டன் பண்ணி நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க அந்த மாதிரி ஒருத்தர் கத்துக்கலாம். ஸோ யார் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ அவங்க கிட்ட கத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு துறையிலும் இப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, மனதை பலப்படுத்தக்கூடிய மனவளக்கலைங்கிற அகத்தாய்வு பயிற்சி, தியானம், தவம் இதெல்லாம் நீங்க எங்க போய் கத்துக்கலாம்? இதெல்லாம் ஆன்லைன்ல கத்துக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு அறிவு திருக்கோயில், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது ஒரு தவ மையம், வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுடைய பயிற்சிகள்லாம் சொல்லித் தரக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்க போங்க. உங்க வீட்டுல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு மையம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பல இடங்கள்ல அழகா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு லெவல்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. இன்னைக்கு ஃபாரின்லயும் நிறைய சிட்டிஸ்ல இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களை சுற்றி உங்க வீடு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல ஒரு தவ மையம் அதை லொக்கேட் பண்ணுங்க. மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை லொக்கேட் பண்ணுங்க. அங்க நேர்ல போங்க. குடும்பத்தோட போயிட்டு எல்லாரும் எக்ஸசைஸ் கத்துக்கோங்க, காயகல்ப பயிற்சி செய்யுங்க. டெய்லி காலைல 3 நிமிஷம், சாயந்தரம் 3 நிமிஷம் மூச்சை பேஸ் பண்ணி ஒரு சின்ன பயிற்சி முறை. 3 போஸ்டர் காலையில, 3 போஸ்டர் சாயந்தரத்துல. அழகா 3 நிமிஷத்துல முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எளிய முறை உடற்பயிற்சி, கைகளுக்கான பயிற்சி, கால்களுக்கான பயிற்சி, மூச்சு பயிற்சி, தசைநார் பயிற்சி, அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஷர் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அதை ஆக்டிவேட் பண்றது, கால் பாதத்துல முக்கியமான அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்றது, கண்களுக்கு பயிற்சி. பல இடங்கள்ல கண்களுக்கு பயிற்சியே கிடையாது. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் கண்களுக்கு அற்புதமான பயிற்சி சொல்லி தராங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் ஒண்ணு லேப்டாப் ஸ்கிரீனை பாக்குறோம், அல்லது போன் ஸ்கிரீனை பாக்குறோம், அல்லது டிவி ஸ்கிரீனை பாக்குறோம். ஸ்கிரீனை பாக்குறதே நம்ம எல்லாருக்கும் வேலையா போச்சு. அந்த ஸ்கிரீன்ல இருந்து அவ்வளவு ரேடியேஷன், அவ்வளவு விஷயங்கள் வருது. அந்த கண்ணை நம்ம அப்ப சரி பண்ணிக்கிறோமா? அந்த காலத்துல யாருமே கண்ணாடி போட மாட்டாங்க. ஆனா 70, 80 வயசு, 90 வயசு ஆனாலும் கண்ணாடி இல்லாம தான் படிப்பாங்க, கண்ணாடி இல்லாம தான் பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு வெள்ளெழுத்து அப்படிங்கிறது 30, 40 வயசுலயே வந்துருது. ஸோ ரொம்ப சின்ன வயசுலயே 40 வயசுலயே இன்னைக்கு எல்லாருமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா 0.5 வந்துருச்சு. நான் அந்த கண்ணாடி போட்டுட்டு பாக்குறேன், அந்த லென்ஸ் போட்டுட்டு பாக்குறேன், அவ்வளவு தெளிவா பளிங்கு மாதிரி அவ்வளவு சூப்பரா தெரியுது. அப்ப நமக்கு லேசா மங்கல் வந்துருச்சு அந்த இடத்துல. அப்ப ஐக்கு நம்ம தேவையான பயிற்சியை சரியா பண்ணல, கண்களுக்கு தேவையான பயிற்சி பண்ணலங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா 48 வயசு ஆயிடுச்சு, கண்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம கண்ணுக்கு நம்ம சரியான பயிற்சி கொடுக்கல, கண்ணை தேவையில்லாம நிறைய நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இப்ப அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக கண்களுக்கு தேவையான பயிற்சியை தொடர்ந்து செய்யறோம். பிளஸ் கண்ணுக்கு தேவையான கலிக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை மாசத்துக்கு ஒரு தடவை அதை போட்டு கண்களை கழுவுறோம். அது கிளென்சிங் மாதிரி. அப்புறம் கண்ணு நல்லா வேலை செய்யணுங்கிறதுக்கு தேவையான உணவு முறைகள். எந்த உணவை சாப்பிட்டா அது கண்ணுக்கு நல்ல ஒரு ரிச் விட்டமின் கொடுக்கும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுக்கும். ஸோ அது சம்பந்தப்பட்ட உணவு முறையை அந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம். அண்ட் வயசு ஜாஸ்தி ஆயிட்டதுனாலே ஆட்டோமேட்டிக்கா கார்போஹைட்ரேட்ஸையும் குறைச்சு நம்ம வெயிட்டையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சு புரோட்டீன்ஸை அதிகப்படுத்தி புரோட்டீன் ரிச் ஃபுட்டு. ஸோ இன்னைக்கு ரிவர்ஸ் பனானா லீஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் இதுல யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் ஃபாரின் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் பால் மாணிக்கம் அப்படின்ட்டு. ஸோ அவர் அழகா ரொம்ப காமெடியா ஃபன்னியா ரொம்ப அற்புதமா அழகா சொல்லித்தராரு. நம்ம கட் ஹெல்த், நம்ம குடல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. நமக்கு அந்த காலத்துலயே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு. நைட்டு வடிச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க, அடுத்த நாள் காலையில அதை நம்ம குடிப்போம். அதை குடிச்சோம், அந்த நீராகாரத்தை குடிக்கும் போது அவ்வளோ ப்ரோபயாட்டிக் விஷயங்கள் அதுல இருக்கு. அது கட் ஹெல்த், கட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி விஷயத்த நம்ம யூஸ் பண்ணணும். வீடியோ புரியலையே, வீடியோனா என்னன்னு புரியல. ஸோ அந்த மாதிரி கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ப்ரோபயாட்டிக் இது நம்ம அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் அதை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ காலைல நல்லா நீராகாரம் 1 டம்ளர் 2 டம்ளர் குடிச்சிட்டு தெம்பா போயிட்டு வயலில் வேலை செய்வாங்க. உச்சி வரும்போது ஒரு 11, 12 மணிக்கு உச்சி வெயில் வரும்போது அந்த நேரத்தில் மதிய உணவு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த உணவு எப்பன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 6 மணி 6:30 மணிக்குள்ள அழகாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அந்த சூரியன் அஸ்தமனம் ஆறு அந்த நேரத்திலேயே நைட் சாப்பாடும் முடிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், நைட் ஒரு 9 மணிக்கு படுக்க போகும்போது 9 வரைக்கும் படுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா
உடல் எம்டியா இருக்கும். ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் ஆயிடும். ஏன்னா 6 மணிக்கு சாப்பிட்டாச்சுன்னா அப்புறம் எப்போ 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துல சாப்பிட்ட சாப்பாடுங்கிறது செரிமானம் ஆயிடும், ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். ஒன்ஸ் டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப நைட் படுக்க போகும்போது உடலுக்கு அவ்வளவு ரிலாக்ஸா நம்மளால படுத்து தூங்க முடியும். அழகா நல்ல தூக்கம் வரும். ஒரு 6 ஹவர்ஸ்ல இருந்து 8 ஹவர்ஸ் நல்ல தூக்கம். தூங்கி எழுந்துச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்துச்சு சூப்பரா நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை வாழறதுக்கு நாம முயற்சி எடுக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கை இது ஒரு உட்டோப்பியன் வாழ்க்கை, இது ஒரு கனவு வாழ்க்கை. இதெல்லாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில அதை வாழ முடியாது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். சில பேர் அந்த மாதிரி நினைச்சிட்டு அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. சென்னையில அண்ணா நகர் பக்கம்லாம் போய் பாருங்க. ராத்திரி 10 மணிலேருந்து காலையில 3 மணி வரைக்கும் எவ்வளவு ஆக்டிவா அந்த இடம் இருக்கு அப்படின்னு போய் பாருங்க. எப்படிதான் மனிதர்கள் இந்த நைட் டைம்ல 12 மணிக்கு மேல 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அப்படி சாப்பிடுவாங்களோ எனக்கு தெரியல. அப்படி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஹோட்டல்ஸ் ஓபன் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடாத அத்தனை வகை உணவுகளும் எதெல்லாம் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாதோ அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் அந்த நேரத்துல ராத்திரி 11 மணில இருந்து ஒரு 2 மணி 1 மணி 3 மணிக்கெல்லாம் மிட் நைட் பிரியாணி, மிட் நைட்ல அது சாப்பிடணுமா? அதை சாப்பிடணும்னு நினைச்சா மத்தியானம் சாப்பிட்டுருங்க. 12 மணிக்கு சாப்பிட்டு நல்லா வேலை செய்யுங்க. 4 மணிக்கு வேலை செஞ்சீங்கன்னா அழகா செரிமானம் ஆயிடும். அது எதுக்கு மிட் நைட் 12 மணிக்கு போய் சாப்பிடணும்? ஸோ அது எப்படி உடம்புல டைஜஸ்ட் ஆகும்? நீங்க எத்தனை மணிக்கு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்குவீங்க? புரியல. ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுறோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறி போச்சு. அதை ஒரு போட்டோ எடுத்து அந்த ஃபுட்டை போட்டோ எடுத்து போடுறது, அந்த இடத்த நிற்கும் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறது, அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, இது ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சு. இந்த மாதிரி சோசியல் மீடியா லைஃப் வாழற மக்கள் அதுல இருந்து வர்றவங்க தலைவர்களை தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த தலைவர்கள்லாம் அடுத்த 5 வருடத்துல என்ன பண்றாங்க, இதனால மக்களுக்கு நன்மை ஏற்படுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஸோ உங்களுடைய லைஃபுக்கு தேவையானதை யோசிச்சுக்கோங்க. உங்க நோட்புக்ல எழுதுங்க. எதெல்லாம் நீங்க சரி பண்ணணும், உடல் உயிர் மனம் எண்ணம் சொல் செயல் 6த்தையும் எழுதுங்க. உங்க நோட்ல எழுதுங்க. எழுதிட்டு இதுல எதெல்லாம் கரெக்டா இருக்கு, எதெல்லாம் சூப்பரா இருக்கு, ஆல்ரெடி நான் இதுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன், அதனால இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன்னா இன்னும் நல்லா நம்மளால வாழ முடியும். எதுல நான் இன்னும் கரெக்ஷன் பண்ணணும், எதுல நான் இன்னும் சரி பண்ணணும், எதை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த உயிராற்றலை வளப்படுத்துறதுக்கு, யங்கா இருக்கிறதுக்கு, நீண்ட நாள் உயிர் வாழறதுக்கு காயகல்ப பயிற்சின்னு ஒரு பயிற்சி சொல்றீங்க. அதுவும் சித்தர்கள் சொல்லி கொடுத்த பயிற்சி. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமெற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனி சிவக்கும் அம்மை பாதம் உண்மை 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 அப்படின்னு சிவவாக்கியர் சித்தர் எழுதியிருக்காரே பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பாட்டை பாடி வாழ்க்கையை வாழ்ந்தால், இந்த பயிற்சியை காலைல 3 நிமிஷம் சாயந்தரம் 3 நிமிஷம் செஞ்சா யங்கா இருக்க முடியுமா? நீண்ட நாள் உயிர் வாழ முடியுமா? 80 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் யங்கா எனர்ஜெட்டிக்கா என்னுடைய வேலையை நானே செய்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னால வாழ்க்கையை வாழ முடியுமா? என் உடல் ஏற்கனவே நிறைய கெட்டு போச்சு, அதை இனிமே நான் சரி பண்ண முடியுமா? இனிமே இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சா சரியாகுமா? தொடர்ந்து இதை செய்ய முடியுமா? டெய்லி அதை பண்ணலாமா? யோசிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் மாற்ற முடியும். நீங்க தான் முடிவெடுக்கணும், நீங்க தான் செயல்படுத்தணும். என் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 48 வயசுல 121.3 கிலோ இருந்தேன். 121.3. இந்த வயசுல 3 வயது குழந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும்? மிச்சம் இருக்கிற காலத்தை எப்படி ஹெல்த்தியா நல்லா வாழ முடியும்? ஸோ கண்டிப்பா முடியாது. அந்த குழந்தை ஓடுற ஓட்டத்துக்கு ஈட கொடுத்து நான் ஓடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெயிட்டோட என்னால முடியுமா? ஒரு 171 172 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள ஒரு நபர் 121.3 கேஜி இருந்தா பிஎம்ஐ எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏன்னா வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அது மாதிரி கால்குலேட் பண்ணா எங்கேயோ போயிடுச்சு பிஎம்ஐ வேல்யூலாம். அப்போ கரெக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ முடிவெடுத்தா தெளிவு பிறந்தது, செய்ய ஆரம்பிச்சோம். கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சோம், ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணோம், ஆயிலி ஃபுட்ஸை குறைக்க ஆரம்பிச்சோம், கொஞ்சம் சுகரையும் கம்மி பண்ண ஆரம்பிச்சோம். டோட்டலா ஸ்வீட் சாப்பிட்றத நிறுத்தியாச்சு. அண்டு டீ காஃபி ஏதாவது குடிச்சா கூட வழக்கமாக போடுற சுகரை விட அதில் 50% கம்மி பண்ணியாச்சு, 50-60% கம்மி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுது, தேவையில்லாத சுகர், தேவையில்லாத கேலரிஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். ரிவர்ஸ் பனானா லீஃப் படி கூட்டு, பொரியல், அவியல் இதை நிறைய எடுத்துக்கிறோம்.
வேக வைத்த சுண்டல் இந்த மாதிரி விஷயங்கள் புரோட்டீன் ரிலேட்டட் அதை நிறைய எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ரைஸ் கொஞ்சோண்டு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால கார்போஹைட்ரேட் ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால அண்ட் டெய்லி ரெகுலர் வாக்கிங் அண்ட் மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸ், காயகல்ப பயிற்சியில் முக்கியம், ஐ மீன் எளிமுறை உடற்பயிற்சியில் முக்கியமான பயிற்சிகள். ஸோ இதெல்லாம் காம்பினேஷனாக இதெல்லாம் செய்யும்போது உடற்பயிற்சி இருக்கு, மனப்பயிற்சி இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்கு, தியானம், தவம் இருக்கு, உணவில் அளவு முறை இருக்கு, உணவில் மாற்றம் இருக்கு. இது எல்லா மாற்றத்தையும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உடல், உயிர், மனம் எல்லாமே சரியாகுது. எல்லாமே கரெக்டான லெவல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஐ எம் இன் த ப்ராசஸ், எய்தர் ஐ எம் அ மாஸ்டர் ஆர் ஆன் த வே டு பிகம் அ மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஆன் த வே டு பிகம் அ மாஸ்டர். ஸோ 121.3லேருந்து இன்னைக்கு குறைச்சு வெயிட்டை வந்து இன்னைக்கு 103 கிலோக்கு வந்திருக்கும். ஸோ இன்னும் ப்ராசஸ் இருக்கு, இது போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து இன்னும் குறைச்சு 75, ஒரு 70லேருந்து 75 வரணும். 75 இருந்தா ஓகே, அது ஒரு நல்ல வெயிட். இந்த ஏஜ்ல இந்த ஹைட்டுக்கு அந்த மாதிரி வெயிட் இருந்தோம்னா கால்ல மூட்டு வலி வரவே வராது. ஏன்னா இந்த உடலை தாங்கக்கூடிய உடல் எடை நமக்கு இருக்கணும். ஆனா இப்போ அந்த லெவல்ல இல்லை. இந்த 100ங்கிறதே ஜாஸ்தி, 103ங்கிறதே ஜாஸ்தி தான். ஸோ அந்த ப்ராசஸ் தெளிவு வந்துருச்சு. இது எதுக்காக பண்ணணும், இதை ஒரு எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து உடல் எடை குறைத்தல், உடலை சரி பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு பிசிக்கல் டார்கெட்டா, ஒரு உடற்பயிற்சி டார்கெட்டா இதை வைக்காம இதை ஒரு எமோஷனல் டார்கெட்டோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் என்ன, அந்த எமோஷனோட இந்த டார்கெட்டை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அது பிசிக்கல் ஹெல்த்துக்காக, மென்டல் ஹெல்த்துக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, அல்லது ஆன்மீக வளர்ச்சிக்காக, எதுவா வேணாலும் இருக்கலாம். அது எந்த டார்கெட், எந்த ஒரு கோலாக இருந்தாலும் அதை ஒரு உணர்ச்சியோட, ஒரு எமோஷனோட அதை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நான் எந்த உணர்ச்சி, எந்த எமோஷனோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, என் பாப்பா வளரும் போது, அவங்க ஸ்கூல்ல ஓடி ஆடி விளையாடும் போது, அவங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வைக்கும் போது, பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து ஒரு போட்டி வச்சாங்கன்னா அந்த போட்டியில நான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ எல்லாருமே என்னை விட யங்கா தான் இருப்பாங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு அவங்க ஸ்கூல்ல வைக்கிறாங்கன்னா நான் 50 வயசுல நான் ஓடுவேன். என் கூட ஓடுற மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் 30 வயசு இல்ல 35 வயசுல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னா அப்ப என்னுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ நான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல அதை கலந்துக்க முடியுமா? கலந்துக்கிட்டா எனக்கு என்னால ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம வெற்றி பெறுகிறோம், வெற்றி பெறல அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதுல பார்ட்டிசிபேட் பண்றதே கஷ்டமான சூழ்நிலையா இன்னைக்கு இருக்கு. அப்போ அந்த விதத்துல அதை சரி பண்ணணும். அப்போ என் குழந்தை படிக்கக்கூடிய இந்த வளர்ற இந்த நேரத்துல குழந்தைய யாரும் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. உங்க அப்பா என்ன இப்படி இருக்காங்க, இவ்வளவு வெயிட்டா, இவ்வளவு குண்டா இருக்காங்க, ஃபுட்பால் மாதிரி இருக்காரு, ஃபுட்பால் விளையாட நீ வந்து இருக்கிற, ஃபுட்பால் மாதிரி உங்க அப்பா இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், அந்த மாதிரி ஒரு கிண்டல் பண்ணாங்கன்னா அப்ப அந்த குழந்தை மனசு என்ன ஆகும்? ஸோ அந்த குழந்தையோட சேர்ந்து யங்கா, எனர்ஜெட்டிக்கா ஓடி ஆடி நானும் விளையாடணும் அப்படின்னா அப்போ நான் எந்த அளவுக்கு என்னுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த ஹெல்த்தில் எப்படி சரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் உங்கள் வாழ்க்கையில் எதுன்னு கண்டுபிடிங்க. உங்களுடைய ஒவ்வொரு கோலையும் அந்த மாதிரி ஒரு எமோஷனோட கனெக்ட் பண்ணுங்க, ஒரு உணர்ச்சியோட கனெக்ட் பண்ணுங்க. வெறும் ஒரு நம்பரா எழுதாதீங்க. 1 கோடி ரூபாய் மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், நன்றி இறைவா நன்றி அப்படின்னு நீங்க எழுதுறீங்க, அதுதான் உங்களோட இலக்குன்னு சொல்லி நீங்க அதை எழுதுறீங்க அப்படின்னா அந்த இலக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பர். 10 லட்சம் அல்லது 1 கோடிங்கிறது ஒரு நம்பர், வெறும் ஃபிகர்ஸ் தான் அது. அந்த ஃபிகர்ஸ், அந்த நம்பர்ஸை உங்கள் வாழ்வின் ஒரு உணர்ச்சியோட சேர்த்து கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு தொகை வந்ததுன்னா அந்த தொகையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு, உங்க குடும்பத்தினருக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு, உங்க ஸ்பௌஸுக்கு, உங்க குழந்தைகளுக்கு, இந்த சமூகத்திற்கு, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு, உங்க நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுல ஒரு எமோஷனை கலந்துக்கோங்க. அந்த அந்த நம்பர்ஸ், அந்த ஃபிகர்ஸோட ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சியை கலக்கும் போது அங்கதான் ஒரு மேஜிக் பிறக்கும். அங்கதான் வந்து உங்களை செயல்படுத்தக்கூடிய, உங்களை விரைவாக செயல்படுத்தக்கூடிய, வேற எந்த விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்கள் இலக்கு நோக்கி மட்டும் உங்களை செலுத்தக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி, அந்த மாதிரி ஒரு எமோஷனை உங்க லைஃப்ல கண்டுபிடிங்க. அதோட சேர்த்து இந்த இலக்கை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இணைச்சு வைங்க. ஸோ நான் எதுக்காக சம்பாதிக்கணும்? ஒய் 10 lakhs per month, ஒய் 1 crore per month, அதாவது ஒய் 25 crores per month, ஒய் 5 crores per month. அது உங்க டேர்ன் ஓவரா இருக்கலாம், உங்க ப்ராஃபிட்டா இருக்கலாம், உங்களுடைய ட்ரேடிங் வேல்யூமா இருக்கலாம், உங்களுடைய ப்ரீமியம் கலெக்ஷனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே ஒரு நம்பர்ஸ், அது எல்லாமே வெறும் ஜீரோஸ் அண்ட் நம்பர்ஸ் தான்.
அந்த நம்பருக்கு ஒரு உணர்ச்சியை கொண்டு வாங்க. அந்த நம்பரை உங்க வாழ்க்கையோட ஒரு உணர்ச்சியோட கனெக்ட் பண்ணுங்க. ஒரு உயிருள்ள மனிதர்களோட அந்த உணர்ச்சியோட அந்த எமோஷனோட கனெக்ட் பண்ணுங்க. எதுக்காக நான் இதை செய்ய போறேன்? நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எனக்கு வயசு 65. ஆனா எனக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஆக்கம் இருக்கு. என்னுடைய ஆக்கப்பூர்வமா என்னோட வேலையை நான் செய்ய முடியும். நான் யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண விரும்புறேன். என்னோட பசங்க எல்லாம் வெளிநாட்டுல எங்கேயோ போய் செட்டில் ஆயிருக்காங்க. அப்பப்ப நான் போயிட்டு போயிட்டு வரேன். ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் அவங்களோட தங்கிட்டு வரேன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு ஆப்சன்ஸ் இருக்கு. என்னால என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி நான் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அது சம்பந்தமா என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. ஒய் அந்த ஒய் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஏன் அதை நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒய்யை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஹவுங்கிற கேள்விக்கு விடை ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய சொல்யூஷன்ஸ் ஈஸியா கிடைக்கும். அந்த ஒய்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நான் ஏன் மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும்? நான் ஏன் என்னுடைய உடல் நலத்தை சரி பண்ணி 121.3ல இருந்து 75க்கு நான் ஏன் வரணும்? 75 கேஜிக்கு ஏன் வரணும்? நான் ஏன் என்னுடைய மனசை அமைதிப்படுத்தணும்? ஏன் என் மனசு இவ்வளவு இதுவா ஒரு ஃபுல் டென்ஷனோட, எப்ப பாரு டென்ஷனோட, ஒரு சின்ன குழந்தைய கேட்டாலும் நான் டென்ஷனா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்கிட்ட வராதீங்க, நான் கோவப்பட்டுருவேன், கத்திருவேன், நான் டென்ஷனா இருக்கேன், என்கிட்ட வராதீங்கன்னு ஒரு 5 வயசு 6 வயசு பசங்க எல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த பசங்களே டென்ஷன் ஆகிற அளவுக்கு வாழ்க்கையில அப்படி என்ன ஸ்ட்ரெஸ்? ஏன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம வாழ்க்கையை வாழணும்? பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கு. நம்ம இலக்கை நோக்கி செலுத்துவதற்குன்னு சில அற்புதமான பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ அது நம்ம கண்டிப்பா வச்சுக்கலாம். அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருந்தா நல்லது. ஏன்னா அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா நமக்கு நம்ம வளர்ச்சியை தடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் பிலீஃப்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் திங்கிங், அந்த மைண்டை வந்து பணம் சம்பந்தப்பட்ட அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் இதை ஏன் செய்யணுங்கிற அந்த ஒய்யை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த ஒய்க்கான கேள்விக்கான விடையை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு உங்க நோட் புக்ல எழுதிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்க மனசு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சு டெய்லி அது பாட்டுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்க வழிகாட்டணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அழகா அது ப்ரோக்ராம் ஆயிடும். ஏன்னா நம்ம திரும்ப 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 அந்த ஒய்யை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒய்க்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஹவுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பிரபஞ்சம் தானாவே வழி கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய தாட், மிகப்பெரிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு, அது உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க சமூகத்திற்கு எல்லாருக்கும் நன்மை பயக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹவ்வை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி அதை செயல்படுத்தலாங்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமே நிறைய வழிகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க யாரை சந்திக்கணுமோ அந்த நபரை உங்களுக்கு அழகா ஒரு கனெக்ஷன் மூலமா உங்களுக்கு வந்து சேருவாங்க. ஒரு ரெஃபரல் மூலமா அந்த நபர்கிட்ட உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நீங்க போவீங்க, அவங்களுடைய தேவை என்னங்கிறத கண்டுபிடிப்பீங்க, அவங்களுடைய நீட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிப்பீங்க, அவங்களுடைய நீட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்த்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்களுக்கே எடுத்து சொல்லி அவங்களுக்கு காட்டி, சார் பாருங்க சார், இந்தந்த விஷயங்கள் இந்தந்த இதுக்காக உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு தேவைப்படுது, அதுல இவ்வளவு இவ்வளவு கேப் ஆல்ரெடி இருக்கு, இந்த கேப்பை சரி பண்ணணும்னா நீங்க இந்தந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு நீங்க இவ்வளவு கட்டணும் அல்லது மாசத்துக்கு இவ்வளவு கட்டணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும், உங்களுக்கு ஃபியூச்சர் growthம் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். நீங்க உங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல உங்க வேலையை செய்ய முடியும். அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனை கொடுத்து அதை நீங்க கொடுத்து அவங்களை மோட்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பை பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. ஸோ ப்ராஸ்பெக்டிங், அப்ரோச், நீட் அனாலிசிஸ், அசம்பிளிங் த ப்ராடக்ட் அண்ட் மோட்டிவேட்டிங் டு பை, இது 5 நம்ம கரெக்டா ஆர்டர் படி கரெக்டா செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு சேல் நடக்கும். அவங்களுடைய ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை நாம கொடுக்குறோம். அந்த சொல்யூஷன்னால அவங்களுக்கு நன்மை ஏற்படுது, நமக்கும் நன்மை ஏற்படுது, நாட்டுக்கும் நன்மை ஏற்படுது. இதுல மகிழ்ச்சி அடைகிற அவங்க நம்மளுடைய கஸ்டமர் டிலைட் ஆகிற அளவுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடரா அவங்க மாறி நம்மளை பத்தி அவங்களே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. நான் இவரை சந்திச்சேன், இவர் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆலோசகரா இருக்காரு, நல்ல முதலீட்டு ஆலோசகரா இருக்காரு, இவங்ககிட்ட நீங்க அப்ரோச் பண்ணுங்க, இவர் கரெக்டா நம்மளை கைட் பண்ணாரு, அதே போல உங்களுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அம்பாசிடரா மாதிரி அவங்க நமக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முதல் 2 நாள்லயும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில நம்மளுடைய ஒவ்வொரு கஸ்டமருமே டிலைட் ஆகிற அளவுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்து ப்ராடக்ட்ஸை நல்ல ப்ராடக்ட்ஸா நல்ல அட்வைஸா அவங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல சேவையை கொடுத்து நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடராக அவங்கள மாத்திட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இலக்கை நோக்கி போறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு ஈஸியா கிடைக்கும்.
நம்ம யாரை சந்திக்கணுமோ, எந்த லெவல்ல இருக்கிற நபரை சந்திக்கணுமோ, எந்த ஹெச்என்ஐயோ அல்லது எந்த அல்ட்ரா ஹெச்என்ஐயோ நம்ம சந்திக்கணுமோ, கண்டிப்பா அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். அதற்குண்டான நோக்கம், அந்த நோக்கத்தை நோக்கிய ஒரு பயணம், அந்த நோக்கத்தை நோக்கிய ஒரு முன்னெடுப்பு, அந்த வேலைகளை நம்ம செய்யும்போது கரெக்டா அது ஒரு நாள் அது மேட்ச் ஆகும். அது மேட்ச் ஆகிற அன்னைக்கு அங்க சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ நாம அந்த பயிற்சியை நோக்கி, அந்த முயற்சியும் பயிற்சியும், நம்முடைய பயிற்சியும் முயற்சியும் அந்த வழியை நோக்கி தான் இருக்கணும். ஸோ நாம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து, தடைக்கற்களை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு, அந்த தடைக்கற்களையே படிக்கற்களா மாற்றி, நாம நம் வாழ்க்கையின் வெற்றி பாதையை உருவாக்கி, அந்த வெற்றி பாதையில சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்திலும் ஏறுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான, ஒரு அற்புதமான லைஃப் நம்மளால வாழ முடியும். அந்த மாதிரி வாழ்றதுக்கு தேவையானது எண்ணம், சொல், செயல், உடல், உயிர், மனம். இந்த 6த்தையும் 2 ட்ரையாங்கிளையும் அழகா வரைஞ்சிட்டு, இந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம சரி பண்ணணுங்கிற அந்த ஃபோக்கஸோட டெய்லி காலையில பயிற்சிகளை செஞ்சுட்டு நாம ஃபீல்டுல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா வெற்றி மேல் வெற்றி தான். அதுக்கு பின்பு நம்மளை தடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் வரட்டும், என்ன வார் வரட்டும், என்ன மாதிரி ட்ரம்ப் என்ன வேணா முடிவெடுக்கட்டும், எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, அந்த எல்லா சேலஞ்சையுமே எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாங்கிற ஐடியா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சேலஞ்சு வரத்தான் செய்யும். நம்ம என்னதான் தெளிவோட, என்னதான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட, அப்படியே ஃபுல் ஜோஷோட, ஃபுல் எனர்ஜியோட நம்ம ஃபீல்ட்ல இறங்கி அப்படி வேலை செய்யணும்னு போனா கூட கண்டிப்பா சேலஞ்சஸ் வரதான் செய்யும். சேலஞ்சஸை எதிர்நோக்குங்கள். சேலஞ்சஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோடய போங்க. சேஞ்ச் இஸ் இன்னவிட்டபிள். ஒவ்வொரு நாளும் சேஞ்சுங்கிறது நடக்கதான் செய்யும். சேஞ்ச் இஸ் இன்னவிட்டபிள். நேற்று தான் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு புக்கு பத்தின ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த ஸ்விட்சுங்கிற புக்ல ஒரு அண்ணன் தம்பிங்க 2 பேர் எழுதியிருக்காங்க. ஹீத் பிரதர்ஸ், அவங்க 2 பேரும் எழுதியிருக்காங்க. அண்ணன் தான் மெயினா எழுதுறவர், தம்பியும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில அந்த மாதிரி நாம நம்முடைய லைஃப்பை அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்முடைய வெற்றி பாதையை நம்ம உருவாக்கலாம். நம்முடைய அந்த ஹவு அப்படிங்கறத ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒய் தெரிஞ்சிடுச்சுன்னா போதும். ஒய் கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா நம்ம அந்த ஹவுவை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த பிரபஞ்சமே நமக்காக கொடுக்கும். பவுலோ கோயில்ஹோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. PAULOCOELHO. அவருடைய பேர் போட்டு நீங்க கொட்டேஷன்ஸ் தேடி பாருங்க. அற்புதமான கொட்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாரு. நம்ம ஒரு விஷயத்த நடக்கணும், செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணி இறங்கிட்டோம் அப்படின்னா அதற்காக ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நமக்காக வேலை செய்யும். நமக்கு என்ன தேவையோ இந்த பிரபஞ்சமே நமக்கு அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டேஷன் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் நம்ம வாழறதுக்கு ஒரு உயர்ந்த நோக்கு, ஒரு உயரிய நோக்கு நம்ம லைஃபுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா ஒரு சூப்பரான, அற்புதமான, மேன்மையான லைஃப் நம்மளால வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு தேவையானபடி நம்முடைய அறிவு, ஆற்றல் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு சூப்பர் லைஃப் வாழ்றதுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாத்தையுமே செய்யுங்க. உங்களுடைய உடல், உயிர், மனம், உங்களுடைய எண்ணம், சொல், செயல் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான, மேன்மையான, அற்புதமான லைஃப் வாழலாம் நம்ம. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணலாம். உங்க பர்ஸ்ல இருந்து ஒரு ரூபா நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. முடிஞ்சா 500 ரூபா நோட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 200 ரூபா நோட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு 100 ரூபா நோட்டு. இப்போதைக்கு எது இருக்கோ ஏதாவது ஒன்று ஹையஸ்ட் டினாமினேஷன் எது பாசிபிளோ அதை ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பயிற்சி ஒன்று பண்ணலாம். ஸோ பணத்தை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஹோப்போனோபோனோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை யூஸ்வலா ரிலேஷன்ஷிப்காக தான் அந்த டெக்னிக்கை கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னைக்கு உலகத்துல அதை ஹெல்த்துக்காக, வெல்த்துக்காக, ரிலேஷன்ஷிப்காக பல்வேறு வகைகள்ல அந்த ஹோப்போனோபோனோ டெக்னிக்கை இன்னைக்கு மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ப்ராக்டிக்கலான ஒரு டெக்னிக். டெய்லி நீங்க உங்க லைஃப்ல செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னைக்கு இதை நீங்க ஆன்லைன்ல இப்பவே நீங்க கத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த பயிற்சியை நம்ம இப்போ செய்யலாம். இது டெய்லி காலையில நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த பயிற்சியை உங்க இதுல நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரூபா நோட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ஒரே நோட்டு தான் எடுத்துக்கணும். அந்த டெய்லி அதே நோட்டையே திரும்ப 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 நீங்க எனர்ஜைஸ் பண்ணணும். நம்மளும் ஒரு எனர்ஜி பாடி தான். இந்த பிரபஞ்சமும் ஒரு எனர்ஜி பாடி தான். பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆயிருக்கு. நம்மளும் அதே மாதிரி பஞ்சபூதங்களால் ஆயிருக்கோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இந்த உடம்புலயும் இருக்கு. அதே போல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இந்த பூமியிலும் இருக்கு. இந்த எல்லா கோள்களிலும் இருக்கு. அதே போல நம்முடைய முன்னோர்கள் இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இந்த 5 விஷயங்களுக்கும் இந்து மார்க்கத்துல, சைவத்துல உங்களுக்கு 5 கோயில்களை கட்டியிருக்காங்க. ஒரு கோயில்
நிலம் சம்பந்தப்பட்ட கோயில், ஒரு கோயில் நீர் சம்பந்தப்பட்ட கோயில், இன்னொரு கோயில் அக்னி அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட கோயில். ஸோ அது அண்ணாமலையார் திருவண்ணாமலை. ஸோ அதே போல காளஹஸ்தி அது ஒரு விஷயத்துக்கு. அதே போல சிதம்பரம் நடராஜர் வாயு காற்று சம்பந்தப்பட்டது. நிலம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரா ஏதோ ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நினைக்கிறேன். அது நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு கோயில். அது மாதிரி நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 சம்பந்தப்பட்ட கோயில், 5 கோயில்கள் நம்ம ஹிந்துவிசம் ட்ரெடிஷன்லையும் இது ஆல்ரெடி இருக்கு. ஸோ பக்தி மார்க்கத்திலையும் அது சம்பந்தப்பட்டது இருக்கு. உடம்புலையும் அந்த 5 பூதங்கள் இருக்கு. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த பூமி பிரபஞ்சம், இந்த பூமியிலையும் அது இருக்கு, மற்ற எல்லா கோள்கள் பிரபஞ்சத்திலையும் எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ சூரிய குடும்பத்துல பூமியில இருக்கிறோம். பூமியின் ஒரு துணைக்கோளாக சந்திரன் இருக்கு. 9 கோள்கள் இருக்கு. இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த சங்கல்பம் நிறைவேறணுங்கிற அந்த திட சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு 48 days டெய்லி ஒரே நேரத்துல, டெய்லி காலைல 5 மணி அல்லது டெய்லி காலைல 4:30 அல்லது டெய்லி காலைல 6 o'clock ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத அந்த ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி அந்த நேரத்துல டெய்லி அதை பண்ணி பாருங்க. 30 minutes அழகா அது வீடியோ ஓடும். நீங்க ஜஸ்ட் கண்களை மூடி அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்து அப்படியே மனசுல அப்படியே சொல்ல 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 அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே வாங்க. எல்லாமே தத்துவஞானி வேதாத்ரி அவருடைய சொந்த குரல்ல அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுல யூடியூப்ல ஏத்திருக்காங்க. நீங்க கண்ணை திறந்து ஸ்கிரீனை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஜஸ்ட் அவர் சொல்றதை அப்படியே காதால கேட்டுட்டு அதை அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் 9 கோள்களோடையும் ஒன்றி கலந்து உயிர்களை பெறணும். அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு நல்லது செய்யணும். அதற்கான பயிற்சி, அந்த பயிற்சியை தொடர்ந்து டெய்லி செய்யுங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் 10 நிமிஷம் அண்ட் பஞ்சபூத நவகிரகம் ஒரு 30 minutes, எளிய முறை உடற்பயிற்சி ஒரு 30 minutes, காலைல 3 நிமிஷம், சாயந்தரம் 3 நிமிஷம் காயகல்ப பயிற்சி, அப்புறம் மூச்சு பயிற்சி ஒரு 5 நிமிஷம். அந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணலாம்னா காலையில ஒரு தடவை செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யலாம், மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யலாம், நைட் டின்னருக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல டைம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நல்ல சுத்தமான காற்று இருக்கக்கூடிய நல்ல அட்மாஸ்பியரில் நம்ம உட்காந்து அந்த பயிற்சி செஞ்சோம்னா அந்த மூச்சு பயிற்சியும் செஞ்ச மாதிரி ஆச்சு, உடம்பும் நல்லா இருக்கும். ப்ளஸ் மெடிடேஷனும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷமாவது மெடிடேஷன் செய்யணும். இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் தேவை, டைம் நிறைய தேவை. இந்த டைமை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு எது தேவைங்கிறத நாம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிடைக்கும். வெட்டியா உட்காந்து பேப்பர் படிக்கிறது, பேப்பர்ல அப்படியே உலக பொருளாதாரத்தையே பிரிச்சு மேயிறது, அல்லது அரசியல், கிரைம் இதெல்லாம் உட்காந்து படிக்கிறது, அல்லது யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தேவையில்லாத இன்டர்வியூஸ் உட்காந்து யூடியூப்ல பார்க்கறத விட ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய, உடலையும் உள்ளத்தையும் மனதையும் சரி பண்ணக்கூடிய அந்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்கலாம். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியல் அபண்டன்ஸுக்கு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனை எப்படி பண்றது, இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நெட்ல என் சேனல்லையும் இருக்கு. நிறைய சேனல்ஸ்ல இதை விட சூப்பரா கிராஃபிக்ஸ்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்க. ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ் எப்படி பண்றது, நம்மளுடைய கோல்ஸ் சார்ட் எப்படி ரெடி பண்ணி அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் அதில் ஒட்டி, அதுல சென்டர்ல நம்ம குடும்பத்துடைய போட்டோவையும் ஒட்டிட்டு நம்மளுடைய கோல் சார்ட்டை ரெடி பண்ணி நம்ம பெட்ரூம்ல ஒட்டிட்டு டெய்லி அதை பார்க்க ஒவ்வொரு நாளும் அதோடைய டிஜிட்டல் போட்டோவை எடுத்து அந்த டிஜிட்டல் போட்டோவை நம்ம லேப்டாப்ல ஸ்கிரீன் சேவரா நம்ம போன்ல ஸ்கிரீன் சேவரா வச்சு தொடர்ந்து அதை பார்க்க அதை பத்தியே கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ண அந்த இலக்கையில எல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம். அதை அடைஞ்சிட்டதுனால நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்மை சுற்றியுள்ளவருக்கு, இந்த சமூகத்திற்கு என்ன நன்மை ஏற்படுது, திரும்ப அதை விஷுவலைஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ப்ரோக்ராம் ஆயிடும். நாம படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராமான அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அழகா அது வேலை செய்யும். அது வேலை செய்யும் போது என்ன பண்ணும், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட அது வேலை செய்யும். நம்ம தூங்கி ஏஞ்ச உடனே நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட நபர்கள், அது சம்பந்தப்பட்ட ரிசோர்சஸ், அது சம்பந்தப்பட்ட வளங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேரும். நாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அழகா ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டான முறையில பயன்படுத்தணும். நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தாம அவங்களுக்கும் நன்மை ஏற்படணும், நமக்கும் நன்மை ஏற்படணும். அந்த மாதிரி ஒரு நல்ல வழியில, நல்ல திங்கிங்கோட, நல்ல எண்ணத்தோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம மேலும் 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 நம்மளால வளர முடியும். பினான்சியல் அபண்டன்ஸ் கிடைக்கும். ஒரு மில்லியனர் அப்படின்னா 9 கோடி ரூபாய், இந்திய மதிப்புப்படி 9 கோடி ரூபாய் இருந்ததுன்னா அவர் மில்லியனர் அப்படின்னு சொல்லலாம். மில்லியன் அப்படின்னா $1 million டாலருங்கிறது 10 லட்சம் டாலர். அந்த 10 லட்சம் டாலரை ஒரு 90 ரூபீஸால நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 9 crores வருது. ஸோ இன்னைக்கு இந்திய ரூபாய் மதிப்புப்படி உங்ககிட்ட ஒரு 9 கோடி உங்ககிட்ட இருந்ததுன்னா யூ ஆர் அ மில்லியனர். அந்த மாதிரி மில்லியனர் சொத்து உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம்.
ஸோ அதில் ஒரு சின்ன ப்ராசஸ் தான் இந்த வந்து பணத்தை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய அந்த ஹோப்போனோபோனோ டெக்னிக். ஸோ அதை என்ன பண்ணுங்க, அந்த ரூபா நோட்டை கையில் எடுத்துக்கிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து நேராக உட்காந்து இந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. வெட்டு இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ ஹோப்போனோபோனோ டெக்னிக் கையில் ரூபா நோட்டில் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்கள் மூடியபடி இருக்கட்டும். நம்மளும் எனர்ஜி பாடி, இந்த பணம் அதுவும் ஒரு எனர்ஜி பாடி, இந்த பிரபஞ்சம் அதுவும் எனர்ஜி பாடி. ஸோ அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை நம்ம உள்ளுக்குள்ள மாற்றிக்கிட்டோம், டியூன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அதோட சேர்ந்து டியூன் ஆகிட்டோம், அந்த வேவ் லெங்க்த்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். நல்ல விஷயத்துக்காக, நல்ல நோக்கத்திற்காக, நல்ல எண்ணத்தோடு அதை அட்ராக்ட் பண்ண முடியும். பணத்தை சம்பாதிக்க முடியும், பணத்தை அழகாக சேமிக்க முடியும், முதலீடு செய்ய முடியும், பணத்தை வளர்ச்சி செய்ய முடியும். அந்த பணம் நமக்காக வேலை செய்யும். நாம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நமக்காக பணம் வேலை செய்யக்கூடிய வகையில நம்ம அதை முதலீடு பண்ணோம்னா நிறைய பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஒரு மில்லியனரா நம்மளால வாழ முடியும். ஒரு மில்லியனர் மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். இந்த பயிற்சிக்காக இதை செய்யறோம். 4 ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறோம். 4மே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இங்கிலீஷ்லயே நீங்க சொல்லுங்க, தப்பு இல்லை. தாய்மொழியில தமிழ் படுத்திக்கணும், தமிழ்ல கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. அவங்க இதை வந்து ஹவாயியன் தீவுல அவங்க மொழியில அவங்க இதை கொண்டு வந்தாங்க. அதை இங்கிலீஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட். அந்த இங்கிலீஷ் 4 ஸ்டேட்மெண்ட்டே நம்ம சொல்லலாம், அதையே கண்டினியூ பண்ணலாம். ஸோ மனசுல ஒரு சங்கல்பம் போட்டுட்டு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பணத்தை நல்ல முறையில நம்ம அட்ராக்ட் பண்ணணும். நமக்கு நிறைய பணம் வரணும். கால்கள்லாம் இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு கிராஸ் மாதிரி போட்டு உட்காராதீங்க. ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கால்கள் பேரலா இருக்கட்டும், தரையில கால் பாதம் படட்டும். தரையில டைரக்டா படாம ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் அந்த கால் பாதம் படட்டும். அப்படி கீழே தரையில உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வெறும் தரையில உட்காராதீங்க, ஏதாவது ஒரு சின்ன விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து கொள்ளுங்க. அந்த மேல உட்காந்துட்டு இந்த பயிற்சி செய்யுங்க. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். சின்ன பாஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இது அப்புறமா மறுபடியும் இந்த கடைசி போர்ஷனை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு தனி வீடியோவாக போட்டுடலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இவ்வளோ நேரம் கொஞ்சம் பாஸ் ஆனதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். அந்த விஷயங்களை மட்டும் தனியாக இன்னொரு வீடியோவாக சின்ன வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டுடுறோம். 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ரெக்கார்டிங் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை தனியாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இந்த பயிற்சிகள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும், பணத்தை மில்லியனர் மைண்ட் செட்டோடு இருந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹோப்போனோபோனோ டெக்னிக், அப்புறம் மன்னிப்பு ப்ரேயர், அப்புறம் வாட்டரை யூஸ் பண்ணி வாட்டர் தெரப்பி, இந்த மாதிரி இதெல்லாம் பயிற்சிலாம் டெய்லி காலைல பண்ணுறதுக்கு தேவையான அந்த டயலாக், அந்த தேவையான அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். அந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் செயல்படுத்துங்க. நாங்களும் ஆல்ரெடி செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச அந்த நன்மைகள் எங்களை போன்ற பல நண்பர்களுக்கு கிடைத்த அந்த நன்மைகள், ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா அவங்களும் நம்ம மாசமா நிறைய அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரியே நல்ல நன்மைகள் நமக்கும் கிடைக்கட்டும். நாமளும் லைஃப்பை ஃபாலோ பண்ணுவோம். நம் அனைவருக்கும் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை உணர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். ஆன்மீகத்தை பற்றி ஒரு 1 hour ப்ரோக்ராம், 1.5 hours ப்ரோக்ராம். இதில் ஜூன் 9th அன்னைக்கு 48வது பர்த்டே, என்னுடைய 48வது பர்த்டே அன்னைக்கு ஜூன் 9th அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி அந்த ஜூம் ஸ்பீச் கொடுத்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக உங்களுடைய சேனலில் போட்டிருக்கோம். ஸோ ஆன்மீகத்தை பற்றின அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த 3 நாள் பயிற்சியில் கிடைச்ச பாயிண்ட்ஸ், இது ரெண்டையும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள அந்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமையம் அல்லது பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கே நேரில் போய் 10 days 12 days அங்கே தங்கி இருந்து அழகாக அந்த பயிற்சிகள்லாம் கற்றுக்கிட்டு செயல்படுத்தி வீட்டுக்கு வந்து தொடர்ந்து செயல்படுத்துங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த மனவளக்கலை மன்ற தவமயத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்டை உருவாக்கிக்கிட்டு
முடிஞ்ச அளவுக்கு என்னைக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ அங்க நேர்ல போய் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க வீட்லயும் டெய்லி காலையில ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காயகல்ப பயிற்சி டெய்லி காலைல 3 மினிட்ஸ், சாயந்தரம் 3 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பரான, அற்புதமான, மேன்மையான, அருமையான வாழ்க்கை வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். நம் வாழ்வில் நம் தேங்க்யூ ஸோ மச். நிறைய நன்மைகள் ஏற்படட்டும். இந்த உலகத்துல நிறைய நன்மைகள் ஏற்படட்டும். உங்க மூலமா, உங்க நிறுவனம் மூலமா, உங்களுடைய எண்ணம், சொல், செயல்கள் மூலமா, என்னுடைய எண்ணம், சொல், செயல்கள் மூலமா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். யாராவது ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா இப்ப நீங்க சொல்லலாம். தேங்க்யூ வீரா சார். ஒரு அற்புதமான செஷனு. ரொம்ப ரொம்ப என்ன ஹோப்போ போனோம் எல்லாமே டச் பண்ணி வந்திருக்கீங்க. மனமார்ந்த நன்றி. மேலும் எந்தெந்த செஷன் வாய்ப்பு இருக்குதோ அவசியம் நாங்கள் கலந்துக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து அங்கே ஆலியார் ஒரு 4 days ஸ்டே பண்ணுறேன். நான் பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு பப்ளிக் ஒரு ஆத்மார்த்தமா பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம். மென்மேலும் நீங்க வளரணும். எங்க மக்கள் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்றோம். மனமார்ந்த நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ராம்தாஸ் சார் வந்து ரொம்ப பெரிய ஒரு லெவல்ல வளர்ந்திருக்காரு. ஒரு கிளியாவா இருக்காரு. நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வகையில தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் நிறைய பேருக்கு ஒரு லைஃப் உருவாக்கி கொடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்சியை கொடுத்து லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நிறைய பேருக்கு கைட் பண்ணி இன்னைக்கு பல குடும்பங்கள் அவர் மூலமா இன்னைக்கு நிறைய பேர் அவங்களால வாழ்றாங்க. ஒரு மாசம் பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியுது. அதே போல அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் தேவையான சொல்யூஷன்ஸையும் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் ராம்தாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். பிரபு சார் நீங்க பேசுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வேற யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அன்வைட் பண்ணி பேசலாம். ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு திடீர்னு எனக்கு குரூப்ல ஏதோ ஒரு குரூப்ல எதில் வந்தேனே தெரியல. எனக்கே நிறைய குரூப்ல இருக்கேன். நானும் ஏற்கனவே அந்த இதுக்கு வந்திருக்கேன் சார். மதுரையில அறிவு திருக்கோவிலுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருக்கேன். ஒரு வாரம் தான் வந்தேன். காயக்கல்ப பயிற்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு வாரம் அப்புறம் வர முடியல. இந்த தீட்சை வாங்காம இருக்கேன் நான். இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வந்து திடீர்னு எனக்கு இன்னைக்கு கடவுள் எனக்கு மகரிஷி ஐயா எனக்கு கொடுத்துருக்காரு. உங்க மூலமா எனக்கு கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து எனக்கு கண்டினியூவா எப்படியாவது எனக்கு அந்த ஆழியார் போகணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அங்கே நல்லா அமைதியா இருக்கும், நல்லா இருக்கும்னு அவங்க மணிமேகலை அம்மா, அவங்க என்னுடைய கஸ்டமர் எல்ஐசி ஏஜென்ட்டு, அவங்களும் கிளாஸ் எடுப்பாங்க எப்பயாவது ஒருக்க. அவங்க ஓயாம சொல்லுவாங்க அங்கே வாங்க, நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும்ட்டு. இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு உங்க மூலமா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரெகுலரா வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிமா. உங்க பின்னாடியே நீங்க அழகா ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அந்த போட்டோ என் கண்ணுக்கு படுது. சரிங்க சார். வள்ளலாருடைய ஆன்மா ராமலிங்க அடிகளார், வள்ளலாருடைய ஆன்மா சில காலம் தத்துவஞானி வேதாத்ரி அவர்களுடைய உடம்புல இருந்தது. அவரோட வழி நடத்தி இருக்காரு. சோ இந்த பயிற்சியை நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்களும் இந்த பயிற்சி பண்ணுங்க. சரிங்க சார். நாளைக்கு இது அடுத்து எப்ப சார் இது பண்ணுவாங்க கிளாஸ்? நீங்க காலையில டெய்லி காலையில நாங்க வீட்டுல பயிற்சி பண்ணிடுறோம் நாங்க எல்லாருமே. அண்ட் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தவமயத்திற்கோ அந்த அந்த இடத்துக்கு போய் பண்ணுவாங்க. சோ நீங்க சீக்கிரமா தீட்சை எடுத்துக்கிட்டு நீங்களும் அந்த தியானம் தவம் எல்லாம் பண்ணுங்க. அந்த எளிய முறை உடற்பயிற்சி அதையும் கத்துக்கோங்க. காயகல்பம் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. சோ அதை வந்து டெய்லி காலைல 3 மினிட்ஸ், சாயந்தரம் 3 மினிட்ஸ் அதையும் பண்ணுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த தவமையம் கண்டுபிடிச்சு அங்க முதல்ல பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. அப்புறம் அவங்களே உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து ஆழியார் போறதுக்கு தேவையானது ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா போயிடும் சார். நன்றி சார். வாழ்க வளமுடன். நேத்திக்கு பாத்தீங்கன்னா சென்னையில மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் பிரம்மஞான பயிற்சி முடிச்சுட்டு நம்மளுடைய எல்ஐசி முகவர் திரு பழனிவேல் ராஜன், கோயம்பேடு பிரான்ச் ஏஜென்ட், அவர் வந்திருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணி பயிற்சி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்க கத்துக்கிட்டு செயல்படுங்க. வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
பிரபு சார் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, பட் ஆனா எதுவும் சொல்லல. சார் கேக்குதா? கேக்குது சார். வேற சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் சார். கேக்குதாங்க சார்? சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க சார். கேக்குது. ஓகே ஓகே. நல்லா இருந்தது சார். நல்ல ஒரு மோட்டிவேட் இருந்தது. நல்ல கிளாஸ். இது மாதிரி கிளாஸ்ல அட்டன் பண்ணதில்ல. நம்ம அன்பு சாரோடைய கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணும்போது சார் உங்களுடைய இது நிறைய கேட்டிருக்கேன். பாலா சாரோட இது நல்லா கேட்டிருக்கேன். நல்லதுங்க சார். நல்லா இது மாதிரி நிறைய ஒரு அடிக்கடி இது மாதிரி மீட்டிங் போட்டு நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே. கண்டிப்பா சேலம் பண்ணுங்க டியூஷன் சார். ஆம்பூர் பிரான்ச் சார். ஓ சூப்பர் அன்பனோட பெஸ்ட் பிரான்ச். சூப்பர் சார், சூப்பர். சார். ஓகே. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். ராம்தாஸ் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. வீரா சார், நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் வந்து லாஸ்ட் டைம் அதான் கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஒரு செஷன் வந்து நம்ம டீமுக்கு வந்து 7 o'clock வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்க என்னென்னலாம் ஹெல்த்துக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸோ பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, அது வந்து முறையான நியாய திருப்பி அந்த பக்கம் நோட்ஸ். பிரபு சார் மியூட் பண்ணிடுங்க சார், கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஓகே சார். நம்ம ஒரு செஷன் வந்து பாத்தீங்கன்னா, நான் டெய்லி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிருக்கேன் சார். அந்த வந்து பேசுங்க நீங்க. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல எப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்லுங்க. பியூர்லி வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாம முக்கியமா தவம் பண்ண என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஸோ ஒரு ஃபீல்டில் போனால் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஆன்மீக வழியில ஒரு அற்புதமான ஒரு செஷன் வந்து ஒரு 1 hour பவர் பேக்டு செஷனாக நான் வந்து உங்கள் ஃபோட்டோ அனுப்பி வைங்க. நான் ஒரு கிரியேட் பண்ணிட்டு ஜூம் லிங்க் கிரியேட் பண்ணிட்டு எல்லாமே அட்டன் பண்ண ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர்த்துக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து டைம் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக்ல மார்னிங் 7ங்களா ஈவினிங் 7ங்களா? ஈவினிங் 7 தாராளமா பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் வீக்கே பண்ணலாம். ஓகே. நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். உங்களுக்கு தேங்க்யூ சார். நன்றி 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 நன்றி. வேற யாராவது ஏதாவது உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய அடிஷனல் ஃபீட்பேக் அல்லது உங்களுடைய அடிஷனல் கருத்துக்கள், நம்ம எப்படி இது சிறப்பாக செய்யலாம், நம்ம பிஸ்னஸ் இன்னும் நல்லா எடுத்துட்டு போகலாம், நம்ம ஹெல்த் வெல்த் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ், ஆன்கோயிங் ஜேர்னி. அந்த ஜேர்னியில் நானும் பயணிச்சுட்டு இருக்கேன், நீங்களும் இன்னும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கும் ஒரு அற்புத முயற்சி இது. ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம், வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுவோம், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதே போல் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், மனநலத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம், தியானம் தவம் எல்லாத்தையுமே பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கற்றுக்கிட்டதுபடி நீங்கள் அதை கூட செயல்படலாம். உங்களுக்குன்னு ஒரு குருமார்கள் யாராவது இருப்பாங்க, அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க தியானம் தவம் இப்படி பண்ணுங்கன்ட்டு. நீங்கள் அதை கூட ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் அதையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆழியாருக்கு வந்து நீங்கள் இந்த பயிற்சிகளையும் கற்றுக்கலாம், அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு தவ மையத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேறு யாரும் எதுவும் கருத்துக்கள் சொல்லணும்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். டைம் ஆயிடுச்சு. வீட்லேயும் எங்களை கூப்பிடுறாங்க. ஸோ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காகவும் ஏதோ ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்வில் நம்ம சந்திப்போம். டெய்லி காலையில் ஒரு 5:30 to 6 போல் நம்ம பண்ணுறோம் இந்த பயிற்சி. நீங்களும் வீட்டில் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஜாயின் பண்ணி அதில் என்ன சொல்கிறோமோ அந்த கருத்துக்களையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் அதையும் அப்படியே செயல்படுத்தலாம். அண்ட் இன்னைக்கு ஹோப் போன ப்ரேயர் இன்னைக்கு பண்ணோம். இதே போல் மன்னிப்பு ப்ரேயர் அது என்ன பண்ணணும், எப்படி எந்த ஸ்கிரிப்ட் சொல்லணும், அதே போல் ஒரு டம்ளர் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாட்டில் தண்ணியில் எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன வார்த்தைகள் சொல்லணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான ஸ்கிரிப்டையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு அனுப்புவோம். அண்ட் டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே வாய்ஸே அப்படியே டெக்ஸ்ட்டாக மாற்றிடலாம். ஏஐ டூல்ஸ் இன்னைக்கு இருக்குது. ஸோ அது வழி டெக்ஸ்ட்டாக கூட மாற்றி நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. என் பண்ணிக்கலாம்.